கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Be to the holy name of the Lord. தேசம் பாவத்தினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. The land is filled with sin. நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. It is our duty to pray for this. அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. And even it is our duty to wait and tarry in the presence of the Lord for that. பிரசங்கம் பண்றவங்கள ஆண்டவர் தேடிக்கிட்டு இல்ல. The Lord is not seeking for the people who preach. ஜெபிக்கிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். God is seeking for the ones who are praying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே இந்த நாட்களிலே அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய கிருபையை தேவன் தருவாராக. So therefore Lord shall give us grace that we may wait in the presence of Lord and pray. இன்னும் கூட சில காரியத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேணும். And even we should have to praise our Lord for some more things. ஜெபிக்க வேணும். We need to pray. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க அதிகமான பேர் ஊழியக்காரங்களும் விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. ஏதோ 1-2 புதிய ஆத்துமாக்கள் இருக்கலாம். And many of us are the servants of God and the believers. 1 or 2 may be new souls. பயங்கரமான காரியங்கள் சபையிலும் தேசத்திலும் நடக்கிறது. Terrible things are happening in the church and in the land. நேற்று ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். Yesterday I heard a thing. மேரேஜ் ஆகி 4 நாள் தான் ஆச்சு பிரிஞ்சிட்டாங்க. Only after the 4 days of their marriage they got divorced. நேத்து நான் அதை கேட்டுட்டு அதிர்ந்து போனேன். I got shocked when I heard it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. எவ்வளவு பயங்கரம். See how terrible it is. நான் ஒன்று மாத்திரம் சொன்னேன், டைவர்ஸ் கேஸ் மாத்திரம் நீங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். I told them, advised them that you should not go and apply a case for divorce. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபோன்ல நான் பேசினேன். And for half hour, an hour or 1 hour I spoke with them through phone. கேட்டு அதிர்ந்து போனேன். I got wondered about it. பாவம் பெருகுகிறது. Sin is increasing. துணிகரங்கள் பெருகுகிறது. And the presumptuousness is increasing. துன்மார்க்கங்கள் பெருகுகிறது. Wickedness is increasing. தேவ பயம் குறைகிறது. Fear of God is coming down. தேவ பயம் என்ன என்று கேட்டால் அது எத்தனை கிலோ, ஒரு கிலோ எவ்வளவு ரூபாய், எந்த கடையில கிடைக்கும்னு கேட்கிற காலம் இந்த காலம். This is the time in which if we speak about the fear of God, they are asking where we will get that fear of God, how much it is for half an hour. கர்த்தர் ஜெபிக்கிற தேவனுடைய மனிதர்களை தேடுகிறார். Lord is seeking for the people of God, those who pray. தேவன் ஒரு தாகத்தோடு அவர் உலாவுகிறார். Lord is moving in the midst with a thirst. தேவனுடைய ஏக்கத்தையும் தேவனுடைய தவிப்பையும் அணிந்த மனிதர்களாய் தேவன் நம்மை மாற்ற வேண்டும். Lord should change us as the people who know his thirst and his language. இல்லாவிட்டால் நாமும் வழி தப்பி போவோம், நாமும் அழிந்து போவோம். Otherwise we will also go astray from his way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பயங்கரமான காரியங்கள் தேசத்திலும் சபையிலும் நடக்கிறது. Terrible things are happening in the church and in the land. மேரேஜ் ஆகி 4 days தான் ஆச்சு. Only 4 days after their marriage is gone. மேரேஜ் நடந்து 3 weeks before தான் நடந்துச்சு. Before 3 weeks their marriage took place. நானும் அதுல பங்கெடுத்தேன். Even I was there in the marriage. பிரிந்ததை காரியங்களை எல்லாம் ஒன்றொன்றா விசாரிக்கும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது. When we were inquiring about the things there are, we got shocked. இன்னும் எவ்வளவு காரியங்கள் இன்னும் பெருகுமோ தெரியாது. We don't know how many things are going to bound like this. நாம் சரியான ஒரு விழிப்போடு, சரியான ஒரு உணர்வோடு, சரியான ஒரு கண்ணீரோடு, சரியான ஒரு ஏக்கத்தோடு, சரியான ஒரு தாகத்தோடு, சரியான ஒரு தவிப்போடு தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்காவிட்டால் நாமும் ஆண்டு போவோம். If we don't fall in the feet of the Lord without any right thirst and without any right desire according to these things, then we will also go astray. பரிந்து பேசுகிறவர்கள் இந்த பூமியில் தேவையாக இருக்கிறது. People who are interceding are needful in this land. ஒரு நாள் ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. One day one prophecy came like this. ஒரு சிறு பையன் தான் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான். Small boy told that prophecy. நான் நீடிய பொறுமையுள்ள தேவன். I am a Lord who is long patient. ஆனால் நான் நித்திய பொறுமையுள்ள தேவன் அல்ல. I am not the one who is patient for eternal. நல்ல ஒரு அபிஷேகத்தோடு தான் அந்த பையன் சொன்னான், சின்ன பையன். And with a great anointing that young boy. நான் நீடிய பொறுமையுள்ள தேவன். I am a long suffering God. ஆனால் நித்திய பொறுமையுள்ள தேவன் அல்ல. I am not the one who is having patience eternally. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. There is a boundary for the patience. மனிதனுடைய குணப்படாத இருதயமும் மனிதனுடைய மன கடினமும் தேவனுடைய நியாய தீர்ப்பை அவன் குவித்து வைத்துக் கொள்ளுகிறான். The heart which is not good in the sight of the Lord and the heart which had been backslidden from the Lord is making the wrath of the Lord to come upon him. குணப்படாத இருதயம் unconverted heart. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. In Romans chapter 2 we read, மன கடினத்திற்கும் ஏற்றபடி நீ தேவனுடைய நியாய தீர்ப்பை குவித்துக் கொள்ளுகிறாய். according to the hardness of your heart you are making the wrath of the Lord to come upon you. ஆனா ஆங்கிலத்துல
பொக்கிஷத்தை போல சேர்த்து வைத்துக் கொள்கிறாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in English it is written that you are gathering all these things as a treasure for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வாசிங்க அந்த வசனம். ரோமர் 2:4 உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆங்கிலத்தில் வாசிங்க. But after thy hardness and impenitent heart treasurest up unto thyself wrath against the day of the wrath and revelation of the righteous judgment of God. கோபாக்கினையை பொக்கிஷத்தை போல சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். They are gathering the wrath of the Lord like a treasure upon எப்படி them. பணம் இருக்கும்போது பேங்க்ல போய் டெபாசிட் பண்றது போல, Like when we have money, we are depositing it in the bank. நம்முடைய குணப்படாத இருதயமும் மனக்கடினமும் தேவனுடைய கோபாக்கினையை பொக்கிஷத்தை போல குவித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். Our impenitent heart and hardness that was found in the heart is making the wrath of the Lord to come upon us like a treasure. தேவனுடைய கோபாக்கினையை மனிதன் பொக்கிஷத்தை போல குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். Man is gathering the wrath of the Lord like treasure upon him. நம்முடைய ஜீவியத்தில் அப்படி குவித்து வைக்காதபடி கர்த்தர் கிருபையாய் என்னை உங்களையும் பாதுகாப்பாராக. May God preserve us and protect us that we may not do these things and gather the wrath of the Lord upon us. நம்மில் இருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பு எடுத்து போடப்பட வேண்டும். And the judgment of the Lord should be taken away from us. இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பில் இருந்து எடுக்கப்பட்டார். Lord Jesus had been taken away from the judgment. நாமும் கூட நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். We also need to be taken away from the judgment. பயங்கரமான ஒரு நித்திய நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. A terrible eternal judgment is kept for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதற்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். And we need to escape it. நான் சொன்னது போல ஆவி நிறைவில் சைனால ஒரு இன்ஜினியர் பென் ரோபோவை அவரே உண்டாக்கி அதனுடைய விலை $2000. As I told you already, in the time of waiting for the Holy Spirit, scientists in China had made a female robo, and the price of it is $2,000. மண்டபத்தில் மேரேஜ் நடந்துச்சு. And the marriage took place in a mandapam. அவருடைய சிநேகிதர்கள், உறவினர், அவருடைய பெற்றோர் எல்லாரும் அதுல பங்கெடுத்தாங்க. And every other relatives of him took place, and they came. பெண்ணுமாக சேர்ந்து குடும்பம் நடத்த வேண்டிய மனிதன் ஆணும் ஒரு பெண் ரோபோவோடு சேர்ந்து வாழுகிறான். A male who has to take part in the family life with the female, but he is now searching for a female robo for him. அதனுடைய எல்லாவற்றையும் பொதுவில் நான் விளக்க விரும்பவில்லை. I don't want to explain all those things in the ஒரு பெண் ரோபோவோடு ஃபேமிலி லைஃப் பண்றாங்க. And he is doing a family life with the female robo. அதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாக மாறினார்கள் என்று சொல்லுகிறது. Word of God says about them that they are calling themselves as wise, but they are doing foolishness. இவைகளெல்லாம் பார்த்து கொண்டு அன்பின் தேவன் அமைதியாக இருக்க மாட்டார். Seeing all these things, the loving God will not keep quiet. இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு விழுந்து கிடக்கக்கூடிய தேவ மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். Lord is searching for the people who will fall in the presence of the Lord with tears. சீக்கிரத்தில் எல்லாம் நிறுத்தப்படும். Everything will be broken very shortly. சீக்கிரத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாகும். Quickly there will be an end for all. ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், நான் சீக்கிரத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாக்க போகிறேன். One day the Lord told like this, that I am going to make an end for all within a short time. அதற்கு முன்பதாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு விழுந்து கிடக்காவிட்டால், before that, if we don't fall in the presence of the Lord with tears, நாமும் அதோடு சேர்ந்து அழிந்து போவோம். we will also be distracted with that. இனி இந்த உலகத்துக்கு நல்ல காலம் இல்ல, இனி இந்த உலகத்துக்கு கெட்ட காலம் தான். There is no more good time for this world, but the evil time is kept for this world. நான் கல்பாக்கத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஊழியம் செஞ்சேன். And before 10 years I was working for the Lord in Kalpakam. நான் கர்த்தர் கிருபையில 3 வருஷம் இங்க ஊழியம் செஞ்சேன். And by the grace of the Lord for 3 years I ministered here. ஒரு நாள் ஒரு குடுகுடுக்கு பாரு ஃபைத்தமுக்குள்ள வந்தான். குடுகுடுப்பு கடகடகடன்னு குடுகுடுப்புக்கார A sorcerer came into the faith home one day. நேரா ஹாலுக்குள்ள வந்துட்டான். Directly he came inside the meeting hall. அப்ப பிரதர் ரூம் சிஸ்டர்ஸ் ரூம்லாம் கீழ தான். இப்ப மாடிக்கு போயிட்டாங்க, அப்ப கீழ இருந்துச்சு. Brothers and sisters rooms were in the ground floor itself. நலகாலம் பறக்குது குடுகுடு நேரா என் ரூமுக்குள்ள வந்துட்டான். And he is saying like this, he came directly into my room. நான் டக்குன்னு நான் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். I came out of the room. எங்கடா இவன் நம்ம ரூம்ல கட்டல புடிச்சிட்டானா என்ன செய்யறது? And if he comes here and நல்லகாலம் பறக்குதுன்னு சொன்னான். and he says like this, the good time is coming for you. இந்த உலகத்துக்கு இனி நல்ல காலம் இல்ல, இனி கெட்ட காலம் தான். And I told like this, there is no good time for this world, the evil time is kept. இல்ல ஐயா, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னா. And he told like this, no, it is there. நான் சொன்ன கர்த்தர் கிருபையில எனக்கு நல்ல காலம்
காலம் தான் சொன்னேன். I told, by the grace of the Lord, there is good time for me. கிடு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இன்னும் 6 மாசத்துல நீ ஃபாரின் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன்னா. And he told me like this, that within 6 months you're going to get transferred to a foreign place. விடுவார வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு போறான். And that man came and he is giving a transfer for me. நான் உடனே அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் ஆப்போசிட்டாவே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். And I was giving opposite answers for him. அவன் சொன்னா இன்னும் 6 மாசத்துல நீ ஃபாரின் டிரான்ஸ்ஃபர் ஆகி போற. He told me like this, within 6 months you're going to get transferred to a foreign country. நான் சொன்ன உள்ளூர்லயே என்னால ஓணம் பிடிக்க முடியல, அசலூர்ல போய் என்னால யானை பிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். I told him like this, I am not able to catch an wolf in this own land, but how can I be able to catch an elephant in the foreign country? உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியாதவன் அசலூர்ல யானை பிடிக்க போனானா. And man who is not able to catch an wolf in his own land, he tried to catch an elephant in a foreign place. அப்ப நான் சொன்னேன், எங்க உள்ளூர்லயே என்னால ஓணம் பிடிக்க முடியல, அசலூர்ல யானை பிடிக்க என்னால முடியாதுன்னு சொன்னேன். And I told the same thing to that man. அவன் பேசுறதுக்குள்ள நான் ஆப்போசிட்டா சொன்னவன போயிட்டான் வெளியே. When I give contradictory answers to him, he 10 வருஷம் ஆகி ஆனா இந்தியால தான் இருக்கிறேன் நான். And after 10 years, 6 மாசம் டைம் சொன்னான். he gave me 6 months. கெட்ட நல்ல காலம் பிறகுது, உலகத்துக்கு இனி நல்ல காலம் இல்லை, கெட்ட காலம் தான். Only evil time is kept for the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நேற்று கேட்டது போல இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக As வைக்கப்பட்டிருக்கிறது. we heard yesterday, last night, that world is kept as a prey for a fire. இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் மனிதன் உபயோகப்படுத்தின அணுசக்திகளை காட்டிலும் 70 மடங்கு சக்தி வாய்ந்த நியூட்ரான் குண்டுகளை மனிதன் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். The nuclear powers which were used in the Second World War, more than that, the world is having many kinds of nuclear powers to break out a war. சமீபத்தில் ஒரு சயின்டிஸ்ட் பேசி கொண்டிருந்தார். A scientist was speaking about this recently. அவர் சொன்னார், சைனாக்காரன் சொல்றான் 10 நிமிஷத்துல இந்தியாவை காலி பண்ணிடுவேன், ஹோல் இந்தியாவை காலி பண்ணிடுவேன். And Chinese are saying like this, that they will destroy India within 10 minutes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவத்து நிமித்தம் இந்த உலகுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Because of sin, the destruction is kept for this world. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு நல்ல காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. But for the people of God, there is a good time. நான் பிரசங்கம் பண்றதை காட்டிலும் ஒரு 5 நிமிஷம் சோத்திரம் பண்ணதான் வாஞ்சிக்கிறேன். I want to praise the Lord. நிறைய பிரசங்க கேட்டு ஸ்டாக் நிறைய வச்சிருக்காங்க, ஜீவியம் தான் இல்ல. Many are having many stock of sermons, but no life. ஒரு பாஸ்டர் சொல்லுவார், நம்ம ஜனங்களாம் பிரசங்கம் கேட்டு ஜீரோ ஆயிட்டாங்கன்னுவார். And one pastor says like this, that our people of God heard many sermons and become zero. எல்லா ஸ்டாக் எக்கச்சக்கமா இருக்குது. And many stocks they have. ஆனா ஜீவியம் தான் இல்ல. But life is not there. அதனால பிரசங்கம் பண்றத விரும்பல, நான் ஸ்தோத்திரம் பண்ண வாஞ்சிக்கிறேன். And more than giving word of God, I want to praise the Lord. கேட்கலாம். After that we shall. தேசம் பாவத்தினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. The land is filled with sin. திடீரென்று தேவ கோபம் பற்றி எரியும் போது எல்லாம் காலியாகிவிடும். If suddenly the wrath of the Lord is going to catch a fire, then everything will be burnt off. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், The Lord spoke unto Moses, இந்த ஜனத்தை விட்டுவிடு, ஒரு நிமிஷத்தில் நான் இவர்களை அதம் பண்ணுகிறேன். Leave this people, I will destroy them within 1 minute. Destroy like consume, பட்சித்து போட்றன்னு ஆங்கிலத்தில் இருக்கு. In English it is written, I will consume them. பட்சித்து போட்ற, தமிழ்ல ஒரு நிமிஷத்துல அதம் பண்ணிடுறேன். And in Tamil it is given that I will consume them within 1 minute. கர்த்தர் அந்த ஜனத்தை தனக்கென்று வேறு பிரித்தார். The Lord God had chosen the people for them. யாத்திராகமத்துல மாத்திர 15 முறை என் ஜனங்கள் ஏக்கத்தோடு உரிமை பாராட்டினார். In Exodus itself, he about 15 times he is calling his people as my people, my people. என் ஜனங்கள் என்று உரிமை பாராட்டின ஆண்டவர். The Lord God who claimed his people saying my people. அவர்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி வைத்துவிட்டு நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி வணங்கினபோது தேவனால் அதை தாங்க முடியவில்லை, உன் ஜனங்கள் என்று மோசேயினிடத்தில் சொல்லிவிட்டார். When they started to dance before the golden calf, the Lord with wrath he told like this, it is your people. எவ்வளவு ஏக்கமும் பாசத்தை வைத்திருந்த ஆண்டவர், the Lord God who kept much love upon this people, அவர்களை அழித்து விடும்படியாக தீர்மானித்தார். he determined to destroy them. அந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டது. That word of God touched me. ஒரு விதத்தில் நமக்கு பயத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. In one way it is giving us fear. மோசே என்னை விட்டுடு, Moses, please leave me. ஒரு நிமிஷத்துல நான் அவங்களை அதம் பண்ணிடுறேன். Within 1 minute I will consume them. ஒரு நிமிஷத்துல பட்சித்து போட்டுறேன். Within 1 minute I will consume them. மோசே அன்றைக்கு விழுந்ததினால், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்ததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பினார்கள். On that day, because Moses fell upon the presence of the Lord, the Israelites had been escaped. ஆனாலும் கூட முதலாவது வருஷம் 4வது மாசமே அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு வந்து விட்டது. And after that, and the first year, the 4th month, the judgment fall upon them. அவர்கள் முதலாவது வருடம் 4வது மாதமே கானானுடைய எல்லைக்கு அவர்கள் காதேஸ் பர்னேக்கு வந்துட்டாங்க. And the first year, the 4th month, they came into the boundary of Canaan. அடுத்து கானானுக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். And after that, they are going to instep into Canaan. ஆனால் 11வது முறை மறுபடியும் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். But for 11th time, they tried God. கர்த்தர் சொன்னார், ஒருவரும் கானானுக்கு போக மாட்டீங்கன்றார். The Lord told like this, no one will enter
enter into Canaan. யோசுவாவையும் காலேபையும் தவிர ஒருவரும் கானானுக்குள்ள போக மாட்டீங்க. And except Joshua and Caleb, no one will enter into Canaan. அதற்கு பிறகு 38 வருடம் 8 மாதம் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். கானானுக்குள் போகும்படியாக பிரயாணம் பண்ணவில்லை. After that they started their journey towards Canaan for 38 long years and 8 months, but they didn't enter into Canaan. வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். They journeyed in the wilderness. வான மன்னாவை அனுபவித்தார்கள். They experienced the manna. தேவனுடைய நன்மையை அனுபவித்தார்கள். Experienced the goodness of God. தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். Heard the voice of the Lord. கேட்டதை ஆண்டவர் கொடுத்தார். The Lord gave them everything which they had. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது. Pillar of fire in the night and pillar of cloud in the daytime they were led. கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். கானானுக்குள் போகும்படியாக பிரயாணம் பண்ணவில்லை. They journeyed that they may enter towards Canaan, but they didn't enter into the Canaan. அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை தங்கள் மேல் சுமந்து கொண்டு பிரயாணம் பண்ணினார்கள். And they journeyed bearing the judgment of the Lord upon them. அந்த கூட்டத்துக்குள் நானும் நீங்களும் போய்விடக்கூடாது. We should not be in that group. ஒரு சில காரியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் சில வசனத்தை தியானிச்சு முடிச்சிட்டு போறோம். For few things we are going to praise the Lord, and after that we'll meditate a word of God and finish. நமக்குள்ள இருக்கிற நியாய தீர்ப்பை தேவன் எடுக்க வேண்டும். First of all, the Lord should take away the judgment that is in us. இவைகள் நியாய தீர்ப்புக்குரிய காரியங்கள் என்கிற உணர்வு அறிவு நமக்கு இல்லை. We don't have a knowledge that these things are pertaining unto the judgment. பாவத்தை பாவமாக காணக்கூடிய ஒரு கண்களை மனிதனை விட்டு சாத்தான் திருடி விடுகிறான். The Satan is stealing away the eyes that are in the man, which is able to find out that this is sin. சாத்தானுடைய பெரிய தந்திரங்களில் ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? Do you know what is the greatest cunning nature of Satan? பாவத்துக்கு பின்னால் இருக்கிற நியாய தீர்ப்பை மறைத்து விடுவான். He will hide the judgment that is behind the sin. ஏதேன் தோட்டத்தில் அதை செய்து ஜெயத்தோடு முடித்தான். And he did that work in the garden of Eden and completed it successfully. அந்த நன்மை தீமை அறிகிற கனியினுடைய இனிமையை குறித்து பேசினான். And he spoke about the sweetness of the fruit of the good and evil. அதனுடைய தன்மையை பேசினான். He spoke about the quality of that fruit. அதனுடைய ருசியை He பேசினான். spoke about the taste of the fruit. ஆனால் அதை புசித்த பிறகு உண்டாக போகிற நியாய தீர்ப்பை மறைத்து விட்டான். But he hid the judgment that is behind it if he இன்றைக்கு அண்ட சராசரத்துக்கு உண்டாயிருக்கிற பெரிய தந்திரம் அதுவாகத்தான் இருக்கிறது. And today this is the greatest cunning nature that is found in this universe. முழு உலகத்துக்கும் சாத்தான் இன்றைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை மறைத்து விட்டான். The Satan is trying to hide the judgment of the Lord unto the whole world. பாவத்துக்கு பின்னால் இருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பை அவன் மறைத்து விட்டான். And he is hiding the judgment of the Lord behind the sin. ஆனால் ஒரு கிருபை ஒரு மனிதனுக்குள் என்ன செய்கிறது தெரியுமா? But do you know what is the work of grace in the life of a ஒரு man? மனிதனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எப்படி தெரியும்? How can you understand that a man had got grace in the sight of the Lord? அவன் உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால் கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்ல முடியுமா? Since he is blessed in this world, can he say that he has got grace in the sight of the Lord? ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதற்கு பல அடையாளங்கள் வேதத்தில் உண்டு. And the word of God has having many signs for a man to have grace in the sight of the Lord. அதுல ஒன்று என்ன தெரியுமா? One of that is காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பு எப்பொழுது அவனுக்கு உண்டாயிருக்கும். And he will be having a warning of the Lord about the things that he had not seen of. காண்கிறவைகளை அல்ல, Not about the things which he see. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Noah has got grace in the sight of the Lord. அந்த கிருபை அவனுக்கு கிடைத்தபடியினால் Since he got that grace, முதலாவது காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பை அவன் பெறுகிறான். and first of all he is receiving a warning of the Lord about the things which he had not seen in his life. இதுதான் எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். This we read in the Hebrews. தற்காலத்தில் நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாக மாறினான். And Noah had become an edified man, receiving the warning of the Lord that he got in his lifetime. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதற்கு முதல் அடையாளம் காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பு எப்பொழுது அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். The first sign that a man hath received grace in the sight of the Lord is he will be having the warning of the Lord always in his life. வாசிங்க அந்த வசனம். விசுவாசத்தினாலே நோவா எபிரேயர் 11:7. 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பு அவனுக்கு இருக்கிறது. And he is having the warning of the Lord about the things which he had not seen. எப்படிப்பட்ட நீதிமானாய் இருந்தாலும் பரிசுத்தவானாய் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், நரகத்துக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். Whatever kind of righteous he may be a good man, but he should have the desire about the kingdom of the Lord, and he must have a warning of the Lord in this world. பாவத்துக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும், பரிசுத்தத்துக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். And he must have the desire after the holiness, and he must have the fear concerning the sin. ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்போது, when a man is receiving grace in the sight of the Lord, காணாதவைகளை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பை எப்பொழுது அவன் பெற்றுக்கொள்வான். he will be receiving the warning of the Lord always in his life about the things which he had not seen. நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறதா? If have we received the grace in the sight of the Lord? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. In these days shall God make shower his grace. ஒரு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் காணாதவைகளுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை பெற்று கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற கிருபை தருவாராக. Let God may give us grace that we may receive the warning of the Lord, and we shall fall upon the presence of the Lord with tears. கர்த்தர் அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். Lord is seeking for such people of God. கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ மனிதர்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். Lord is searching for the people who will fall upon his presence with tears. ஒரு சில நிமிஷம் கண்களை மூடுவோமாக. For a few minutes let us close our eyes. நமக்குள் இருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பை தேவன் எடுப்பாராக. First of all, let God take away the judgment that is in us. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவான காரியங்கள் தேவன் நம்மிலிருந்து எடுப்பாராக. Let God take away the things that are pertaining to the judgment of the Lord from us. Pastor Don அடிக்கடி சொல்லுவார். Pastor Don used to say like this. God is 100% sincere and serious God. God is 100% sincere and serious God. 100% sincere and serious God. 100% sincere and serious God. ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவனுடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. And Adam and Eve were unaware of the seriousness of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு அந்த உணர்வை தருவாராக. Let God give that understanding in this days. கண்களை மூடி ஒரு சில நிமிஷம் நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to close our eyes and we are going to praise the Lord for a few minutes. நமக்குள்ள இருக்கிற நியாய தீர்ப்பை தேவன் எடுப்பாராக. First of all, God shall pluck away the judgment that is in us. நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. Read in the word of God. பழைய ஏற்பாட்டு காலத்துல சின்ன சின்ன காரியத்துக்கு எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. For little small things greater judgment has come upon the people of God in the Old Testament period. நாதாபு அபியூ அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். And Nadab and Abihu had brought the strange fire. உடனே தேவ சமூகத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. And the fire of God came down from the presence of God and consumed them. ஊசா உடன்படிக்கை பெட்டை தொட்டான், தேவன் அடித்தார், அங்கே அவன் செத்தான். So Uzzah touched the ark of the Lord, there is of the Lord bit him and he died. அப்படிதான் தொட்டான் பெட்டை. ஐயோ பெட்டி மிரளுதேன்னு விழுதேன்னு பிடிச்சான். And he touched the ark of the Lord that is going to fall. அனனியாவும் சப்பிரால ஒரு சின்ன பொய் தான் சொன்னாங்க. Ananias and Sapphira had made a small lie. தேவ சமூகத்தில் ஒரு பொய் நிமித்தம் செத்தார்கள். Because of one lie they died in the presence of the Lord. ஒரு பொய்யா எத்தனை பொய் சொல்றோம். And today how many lies we speak. நமக்குள்ள இருக்கிற நியாய தீர்ப்பை தேவன் எடுப்பாராக. Let God take away the judgment that is in us. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Closing our eyes, let us praise the Lord for a few minutes. ஸ்தோத்திரம் சும்மா அந்த பாட்டி வடை சுட்ட கதையை ஸ்தோத்திரம் பண்ண கூடாது. And we should not praise the Lord as if grandmother is சும்மா கடமைக்காக ஏதோ கன்வென்ஷன் வந்திருக்கிறேன் உட்கார்ந்துட்டு ஏதோ போணும் அப்படின்னு செய்யாதீங்க. I am coming for the convention for duty sake and I will do it and go. You should not be like this. இந்த ஸ்தோத்திரம்லாம் நம்முடைய நியாய தீர்ப்பே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. By this praises the judgment that is upon us is going to be turned away. சக்தி வாய்ந்தது. It is powerful. நம்முடைய ஜீவியத்தையே மாற்றக்கூடியது. It is able to change our life. விலையில்லாத ஸ்தோத்திரங்கள் These are not praises without price. இந்த மார்க்கெட்ல இருக்கிற அழுகுன கத்திரிக்காய் தக்காளி போல இருக்க கூடாது. And it should not be like the rotten brinjal and tomatoes in the market. சின்சியரா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. We should praise the Lord sincerely. உண்மையா உணர்ந்து நானும் நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் அதை எடுப்பார். When we understand it and praise the Lord sincerely, then the Lord will take up. தேவன் உண்மை இல்லவர். God is faithful. பரிதபிக்கிறவர். He is gathering. தூக்கி எடுக்க விரும்புகிறவர். நம்மை தப்புவிக்கிறவர். He is escaping. நம்மை தூக்கி எடுக்கிறவர். He is lifting us. நம்மை விடுதலையாக்குறவர். He is the one who will deliver us. தீர்ப்பிலிருந்து எடுக்கிறவர். He is the one who will take us from judgment. இந்த வல்லமை அவருக்கு உண்டு. He has this power. தூக்கி எடுப்பாராக. Let him take. கண்களை மூடி முழு வெளித்தோட அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Shall we praise the Lord? Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க பண்ற ஸ்தோத்திரத்திலேயே உங்களுடைய வேலை தெரியும். And as you praise the Lord we can understand the value of it. அசதியா ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. Please don't praise the Lord. நல்ல மறுபடி முழு வெளித்தோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாவே எங்களில் இருக்கிற உம்முடைய நியாய தீர்ப்பை எடுத்து போடும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
தோத்தராம் சோத்தராம் 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 இயேசுவே சோத்தராம் 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 தோத்தராம் சோத்தராம் 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 தோத்தராம் சோத்தராம் 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 தோத்தராம் சோத்தராம் 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 தோத்தராம் இயேசுவே தோத்தராம் 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 தோத்தராம். நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனேன். One day I visited a house தோத்தரம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். and I was praying. ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், When I was praying, the Lord told me, நான் இந்த வீட்டுல நியாயாதிபதியா வாசப்படியில நிக்கிறேன் அப்படின்னாரு. I am standing as a judge in the step of the house. எனக்கு ஒன்றும் புரியல. I didn't understand it. ரெண்டு பேரும் விசுவாசிகள் தானே, Those two were believers. பிள்ளைகள் எல்லாம் விசுவாசிகள் தானே, All the children of them were believers. அவர் நல்ல மேய்ப்பனா அந்த வீட்டுல வந்து இருக்கணும், And he should have been standing in the house of ஆறுதலின் தேவனா வந்து இருக்கணும், as a pastor, as a God நல்ல of comfort, பரிகாரியா வந்து இருக்கணும். as a healer God. திடீர்னு ஆண்டவர் சொல்றா, நான் அந்த வீட்டுல நியாயாதிபதியா வந்து நிக்கிறேன். Suddenly the Lord says like this, I am standing in the house நான் as a கேட்டேன், judge. ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். I asked the Lord why. உடனே ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தார். And suddenly the Lord gave me a verse. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 9ஆம் வசனத்தை கொடுத்தார். The Lord gave me James chapter 5 and verse 9. ஒருவருக்கு விரோதர் ஒருவாய் முறையிடாதிருங்கள். You should not murmur against one another. இதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார். Behold, the judge is standing on the உடனே நான் அந்த வசனத்தை எடுத்து பார்த்தேன். and I take that word of God. வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உடனே இந்த வசனத்தை படிச்ச உடனே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. And when I read this word, I got afraid. அப்புறம் இந்த வசனத்தை அவங்கள்ட்ட சொன்னேன். I told this word unto them. உடனே அவங்களும் பயந்துட்டாங்க. And suddenly they also நான் சொன்னேன், கர்த்தர் இப்ப என்கிட்ட சொல்றார், நான் நியாயாதிபதியா வாசப்படியில நிக்கிறேன்றார். I told them the Lord is saying that he is standing. உங்களுக்குள்ள என்ன காரியம் இருக்குது சொல்லுங்க. Tell me what is the thing that is going on. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ரெண்டு பேரும் வண்டியா சொல்றாங்க. And after that they are giving loads of things. புருஷன் மனைவிக்கு பயங்கர சண்டை. And there are much quarrels between husband and wife. உடனே அழுதுட்டாங்க. And suddenly they started to உடனே cry. அங்கேயே நான் எழும்பி ஒவ்வொருத்தரையும் எழுப்பி அறிக்கையிட வச்சு. And I asked them to stand up and confess. புருஷன் மனைவி ரெண்டு பேரும் எழும்பி அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. Husband and wife stood up and confessed. And அதுக்கப்புறம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்தா இப்ப கர்த்தருக்குள்ள நல்ல விசுவாசியா இருக்கிறாங்க. after that I prayed and came out and they are good believers. என்ன செய்கிறோம் என்று நமக்கே எத்தனையோ சந்தர்ப்பத்தில் தெரிகிறது இல்ல. At many instances we don't know what we are doing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நேற்று கேட்டது போல நியாய தீர்ப்புக்கு ஏதுவான காரியங்கள் எத்தனை காரியங்கள் உண்டு. As we heard yesterday, how many things they are found in us that is. ஆனாலும் நாம் பிழைத்திருக்கிறோம் அவருடைய கிருபை. But also we live, but that is His ஆனாலும் நாம் grace. பிழைத்திருக்கிறோம் அவருடைய கிருபை. Also we live, that is. நாம் இருக்கிறது அவருடைய கிருபையில இருக்கிறோம். We live by His grace. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சிலருக்கு சந்தேகமா இருக்குது போல. Many are doubting. நான் இருக்கிறது அவருடைய கிருபைன்றது அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்ம எல்லாரையும் அதிலிருந்து தூக்கி எடுப்பாராக. Let God take us away from those things in these days. முழு உலகத்தையும் தம்முடைய பரிசுத்தத்தினால் நிறைப்பாராக. Let God fill this whole world with His holiness. பரிசுத்தத்தின் எழுப்புதலை கர்த்தர் அனுப்புவாராக. May God send a revival of holiness. எத்தனை பேருடைய இருதயம் அதற்காக தவிக்கிறது? How many of your hearts are longing for it? எத்தனை பேருடைய இருதயம் அதற்காக கண்ணீர் விட்டு How கதறுகிறது? many of your hearts are weeping for it? ஒரு நிமிஷம் கூட அதுக்காக நாம் ஸ்தோத்திரம் For பண்ணலாம். 1 minute we are going to praise Lord for கர்த்தர் that. இந்த நாட்களை தயவு பாராட்ட வேண்டும். May God have grace upon us. கர்த்தர் இரக்கம் பாராட்ட May வேண்டும். God have mercy upon முழு us. உலகத்தில் ஒரு பெரிய பரிசுத்தத்தின் எழுப்புதலை அனுப்ப வேண்டும். Upon the whole world the Lord should send a revival of holiness. கர்த்தர் அனுப்ப முடியாய் கண்களை மூடி மறுபடியும் முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 தோத்திரம். வெக்கப்படாம தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் சோத்திரம் 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 இயேசுவே இயேசுவே தோத்திரம் 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 சோத்திரம் 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 தோத்திரம் சோத்திரம் 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 இரக்கம் செய்யும் ஆண்டவரே இரக்கம் செய்யும் ஆண்டவரே தோத்திரம் 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 சோத்திரம் தோத்திரம் சோத்திரம் 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 இயேசுவே தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம்
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். God has promised us. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். The glory of the latter temple will be more than the glory of the நாம் former அவருடைய one. வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு போராடுவோமாக. Let us claim upon his promise and அவருடைய strive. வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு இரவும் பகலும் ஜெபத்துல போராடுவோமாக. Catching hold of his promises, let us strive in the prayer for day and night. காலங்களும் கதை போலவே கடந்து சென்றிட நேசரின் வருகையும் நெருங்க. காலங்களும் கதை போலவே கடந்து சென்றிட நேசரின் வருகையும் நெருங்க. மாறிட நேசரின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாற்றமில்லாததாய் உன்னை நாமலே. மாறிட நேசரின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாற்றமில்லாததாய் உண்டனக்கே. காலங்களோ கதை போலவே கடந்து சென்றிட நேசரின் வருகையும் நெருங்க. காலங்களோ கதை போலவே கடந்து சென்றிட நேசரின் வருகையும் நெருங்க. மாறிட நேசரின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாற்றமில்லாததாய் உண்டனக்கே. 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 அல்லேலூயா. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16-17 வசன வாசி. Genesis chapter 19 verses 16 and 17. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லோத்துக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் சம்பவித்த காரியங்களை இங்கே வாசித்து கேட்டோம். We have heard a thing which happened in the family of Lot. கடைசி காலத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 காலங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். And the Lord Jesus Christ has compared the last time with 2 things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒன்று நோவாவின் நாட்கள், இரண்டாவது லோத்தின் நாட்கள். First one is the days of Noah and the second one is the days of Lot. லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். As it happened in the days of Lot, that will be happening in the days of நோவாவின் Son of நாட்களில் Man. நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். As in the days of Noah, the days of the Son of Man will also இந்த be. 2 காலங்களுமே தேவனுடைய நேரடியான நியாய தீர்ப்பை சந்தித்த காலங்கள். These 2 dispensations were the dispensations which faced the judgment of the Lord directly. நோவாவின் நாட்களில் முழு உலகத்தையும் தேவன் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். During the days of Noah, the Lord God destroyed the whole world by a flood. லோத்தினுடைய நாட்களில் அவனையும் அவனை சுற்றிலும் இருந்த 5 பட்டணத்தையும் சேர்த்து கர்த்தர் அக்கினியினால் சாம்பலாக்கினார். During the days of Lot and the cities surrounding him, 5 cities the Lord consumed. லோத்தின் நாட்களிலே ஜீவித்த ஜனங்கள் சோதோம் கொமோரா பட்டணத்தின் மேல் நின்று கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாம் அக்கினியினாலே அப்படியே நின்று கொண்டிருந்த சரீரங்கள் எல்லாம் கருகி சாம்பலாய் காற்றோடு கரைந்து போனது. During the days of Lot, all those who were standing in the city of Sodom and Gomorrah, they were consumed by the fire from the heaven and they were not. அங்கு ஜீவித்த ஒரு மனிதனுக்கும் அடக்க ஆராதனை இல்லை. And no man who were living in that city had a funeral service. மனிதனுடைய பாவத்து நிமித்தம் தேவன் செயல்படுகிற விதத்தை பாருங்கள். See the way in which God is working because of the sin of man. ஒரு கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் அந்த பட்டணத்தாரை கவிழ்த்து
இழுத்து போட்டார். Because without any work of a hand, he turned away the city. வானத்திலிருந்து தேவன் அக்கினியும் கந்தகத்தையும் அனுப்பி அந்த பட்டணத்தையும் அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களையும் சாம்பலாக்கி போட்டார். The Lord sent a fire and brimstone from the heaven and he consumed the world. நின்று கொண்டிருந்த சரீரங்கள் எல்லாம் காற்றோடு கரைந்து போனது. All the bodies which were standing in the city had mingled with air. ஒரு மனிதனுக்கும் no funeral service. No funeral service took place for a man. பாவத்து நிமித்தம் தேவனுடைய செயல்பாடுகளை மனிதன் அறிந்து கொள்ள தவறுகிறான். And man is not having a way to understand the way of the Lord because of judgment. தேவனுடைய காரியங்கள் மனிதனுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. And the things of the Lord are hidden from the sight of man. உலகத்தினுடைய மேன்மைகளும் உலகத்தினுடைய மகிமைகளும் உலகத்தினுடைய ஐஸ்வரியமும் மனிதனுடைய கண்களுக்கு வெளியரங்கமாக்கப்படுகிறது. All the glory and riches and the fame that is found in this world are revealed in the sight of the man. தேவனுக்கு அடுத்த காரியங்கள் தெய்வீகமான காரியங்கள் மனிதனுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. The things after the Lord and the divine things had been hidden in the sight of the man. தேவன் பாவத்து நிமித்தம் மனிதனோடு செயல்படுகிற விதம் மனிதனுக்கு மறைக்கப்படுகிறது. And the way the Lord is working because of sin is hidden in the sight of a man. பட்டணத்தையே தேவன் அக்கினியினால் சாம்பலாக்கி போட்டார். The Lord consumed the city with his fire. ஆனால் அங்கிருந்த ஒரு நீதிமானாகிய லோத்தை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். But the Lord God is taking a righteous man Lot out of the city. அவனையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் சோதோமை விட்டு தேவன் வெளியே கொண்டு வந்தார். The Lord God had to take himself and his wife and his 2 children out கொண்டு of the வந்த city. ஆண்டவர் அவனை பார்த்து 4 காரியங்கள் சொல்லுகிறார். The Lord God who took him away from the city, he is giving him 4 things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 4ஐயும் இப்பொழுது நமக்கு எல்லாவற்றையும் தியானிக்க சமயம் இல்லை. We don't have much time to meditate upon these 4 things. சுருக்கமாக சில காரியங்களை தியானித்து முடிக்கலாம். And very shortly we shall meditate few things and finish. ஒரு அர்த்தத்தில் நாமும் கூட இந்த அழிவிலிருந்து நீங்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். In one meaning, we also have been escaped from the destruction. தேவன் லோத்தின் மேல் வைத்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவனுடைய கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வந்தது போல தேவன் நம்ம மேல் வைத்த அன்பினால் நம்மை ரட்சித்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். Because of the love and mercy God had upon Lot, he was rescued. Likewise, the love and mercy which God had upon us had made himself to save us from the destruction. முதலாவது லோத்துக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. First of all, a gospel reached the Lot. சோதோமை விட்டு வெளியே போ என்கிற ஒரு சுவிசேஷம். A gospel that is you should go out of Sodom. ஏனென்றால் இந்த பட்டணம் அக்கினிக்கு இரையாக்கப்பட போகிறது. Because this land has kept us a prey for fire. நீ இதை விட்டு வெளியே போ. You should go out of the city. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்கு அவன் கீழ்ப்படிய தாமதித்த போது When he was lingering to obey to this word, தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவனை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியே கொண்டு விடுகிறார். because the Lord God had mercy upon him, he took hold of his hand and he is making himself to rescue, escape out of it. வெளியே வந்த மனிதனுக்கு அடுத்த ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. Man who had came out of the city, and next gospel is reaching him. முதலாவது உள்ளது ரட்சிப்பின் சுவிசேஷம். First of all, you will have a gospel of deliverance. இரண்டாவது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது பூரணத்தின் சுவிசேஷம். And the second gospel is the gospel of perfection. அவன் சோதோமிலிருந்து வெளியே வந்தது உண்மைதான். It is true that he had come out of Sodom. அவன் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். It is true that he had been saved. ஆனால் அந்த ரட்சிப்பு பூர்ணமாக்கப்பட வேண்டும். But that salvation needs to be perfected. ரட்சிப்பு என்பது ஒரே நாளில் முடிந்து விடுகிறது இல்லை. Salvation is not completed in one day. ஒரு நாளில் அது ஆரம்பிக்கப்பட்டாலும் In one day, though it is started, அந்த ரட்சிப்புல ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அதுல ஒரு பூரணம் இருக்கிறது. in that salvation there is a growth and there is a perfection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலுவையில் ஆரம்பித்து சிங்காசனத்தில் முடிய வேண்டும். It should commence from cross and it should reach its end in throne. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, அதற்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. The Christian life is having a beginning, it is having a growth, and it is also having an end. சிலுவையில் ஆரம்பித்தவன் சிங்காசனத்தில் போய் முடிக்க வேண்டும். One who commenced in the cross should reach his end as throne. சிலுவையில் தன்னுடைய ஜீவியத்தை ஆரம்பித்து தேவனுடைய மகிமையான சிங்காசனத்தில் அவன் போய் முடிய வேண்டும். And starting from the cross, he should end up in the glorious throne of the Lord. பாவ மன்னிப்பில் ஆரம்பித்து பரிசுத்தத்தின் பூரணத்தில் முடிய வேண்டும். He should start himself from the forgiveness of sin and he should end up in the perfection of holiness of the Lord. திரும்புதலில் ஆரம்பித்து மகிமையின் சாயலின் பூரணத்தில் முடிய வேண்டும். And he should start in the repentance and he should end up in the
a transfiguration about the glory of the Lord. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு இடத்திலே இருக்கிற வாழ்க்கை, அது வளர்ந்து பூரணப்படுகிற ஒரு வாழ்க்கை. Christian life is not a life staying in one place, but it is a life in which you should grow from one place to another. சோதோமிலிருந்து வெளியே வந்தது ஒரு ரட்சிப்பு. And you have been taken away from Sodom, it is a salvation. அதற்கு பிறகு அவன் ரட்சிப்பில் பூரணப்பட வேண்டும். After that he needs to be perfected in his salvation. அந்த ரட்சிப்பில் பூரணப்படும்படியாக அவனுக்கு 4 காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. That he may be perfected in his salvation, 4 things have been given unto him. முதலாவது உன் ஜீவன் தப்ப நீ ஓடு. First of all, escape for thy life. இரண்டாவது நீ பின்னிட்டு பாராதே. Second thing is look not behind thee. மூன்றாவது இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. And the third one is neither stay thou in all the plain. நாலாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. Fourthly, the Lord is saying unto him, escape to the mountain lest you shall not be consumed. இந்த 4 காரியத்தை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying these 4 things unto the saved people of God. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. And you should escape to the mountain that you may not be consumed. அதனுடைய அர்த்தம் என்ன? What the meaning of that is? சோதோமிலிருந்து வெளியே வந்தது உண்மைதான். It is true that you have come out of Sodom. சோதோமின் அழிவுக்கு நீ தப்பினது உண்மைதான். It is true that you have been escaped out of the destruction of the Sodom. மறுபடியும் ஒரு அழிவு இருக்கிறது. But another destruction is there. அதற்கு நீ தப்ப வேண்டுமானால், if you want to be rescued out of it, மலைக்கு ஓடி போக வேண்டும். you need to escape, run to the mountain. அப்படி ஓடாவிட்டால், if you don't do so, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? the meaning of the word is நீ அழிந்து போ என்று சொல்லி அர்த்தம். you will be consumed. இந்த அழிவு என்பது மூல பாஷையில பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And for this word destruction, many things are given in the original tongue. அழிவு என்று சொன்னால் ஒண்ணுமில்லாமல் போகிறது என்று ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. And we should not take that destruction is that there will not be anything against after that. அதுல பல விளக்கங்கள் இருக்கிறது. Many explanations are there. அதுல ஒரு விளக்கம், one out of those explanations, எந்த குறிக்கோளும் இல்லாமல் எந்த லக்கும் இல்லாமல் அலைந்து திரிவதுதான் அழிந்து போவது என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. wandering here and there without any target or goal, that is called as distraction. மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு லக்கு இருக்கிறது. For the life of a man there is a target. அவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. He is having a goal. ஆனால் அந்த குறிக்கோளின் லக்கை அவன் விளங்கிக் கொள்ளாமல் ஜீவிக்கும் போது, but when he is missing the mark and goal, and when he is wandering here and there, அவன் உலகத்தில் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும், though he may be rich in this world, படித்தவனாய் இருந்தாலும், he may be an educated in this world, பெரிய ஞானியாய் இருந்தாலும், he may be a wise man in this world, தேவனுடைய பார்வையில் அவன் அழிந்து போனவன். in the sight of God he is the one who had been distracted. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய குறிக்கோளையும் தன்னுடைய நோக்கத்தையும் தெய்வீகமான காரியத்தில் தேவனோடு அவன் இணைக்கப்படாவிட்டால், and any man who has not connected with the Lord regarding the mark and the goals that is set up in his life, அவன் உள்ளான பகுதியில் அழிந்து போய் இருக்கிறவன். in his inward nature he had been destroyed. இந்த அழிவிலிருந்து அவனை தூக்கி எடுக்கும்படியாக, that he may be taken away from the destruction, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள் பிரவேசிக்கிறார். Lord Jesus Christ is entering into him. முதலாவது அவனுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்குகிறார். First of all he is giving a salvation unto him. ரட்சிப்பு என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கிறது. And for the word salvation there are many meanings. ஒரு காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இன்னொரு காரியத்தோடு இணைக்கப்படுவது. From one thing you are separated and you are, with another thing you are connected. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தத்தோடு இணைக்கப்படுகிறான். being separated, severed from the sin and connected with the holiness of the Lord. சாத்தான் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனோடு இணைக்கப்படுகிறான். And he is delivered from the bondage of Satan, he is connected with the Lord. பாதாளத்தின் வல்லமையிலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறான். And he is plucked away from the power of hell and he is joined with the heaven. அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய வெளிச்சத்தோடு இணைக்கப்படுகிறான். And he has been separated from the darkness and he has been connected with the light of the Lord. அதைரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவன் சந்தோஷத்தின் சமாதானத்தோடு தைரியத்தோடு இணைக்கப்படுகிறான். He has been separated from the discouragement and he has been joined with the joy of the Lord. அவனுக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனம் பிடுங்கப்பட்டு அவனுக்குள் தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்படுகிறது. Throne of Satan has been plucked away from him and the throne of the Lord is established in his heart. ரட்சிப்பின் மூலமாக தேவன் நடப்பிக்கிற ஆரம்ப படி இதுதான். This is the beginning steps during the salvation when he received. இந்த ஆரம்ப படி கிடைத்தால் மாத்திரம் போதாது. And it is not enough that you are received the beginning அவன் steps. அதில் வளர வேண்டும். He needs to grow in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தொடர்ந்து அந்த தொடர்பையும் அந்த இணைப்பை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். He needs to preserve this connection with the Lord. இல்லாவிட்டால் if it is not so, அழிந்து போவான். he will be destroyed. ரட்சிக்கப்பட்ட அழிந்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? Many are destroyed after their salvation. அந்த குறிக்கோளையும் இலக்கையும் இழந்து போனவர்கள். They have missed their mark and the goal. விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இழந்து போனவர்கள். They are the ones who have lost their patience and hope. அந்த குறிக்கோளை விட்டுவிட்டவர்கள். They have left
lost the target. எத்தனை வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் குறிக்கோளை விடக்கூடாது. Many hindrances you may face, many weaknesses you may face, but you should not miss the mark. விழுவது பாவம் அல்ல, விழுந்த இடத்திலே விழுந்து கிடப்பது பாவம். And it is not a sin that you have fallen down, but you are remaining in the fallen state, that is sin. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். And righteous, he may slip and fall for 7 times, but he will rise up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையை தொடர்ச்சியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். You need to preserve the life in which you are connected with the இந்த Lord. லோத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, The word which has been given unto Lot, உன் ஜீவன் தப்ப ஓடு. escape for thy life. ஒரு அருமையான சகோதரி ஒரு தரிசனம் கண்டார்கள். Beloved sister saw a vision, இயேசுவை அடிக்கடி தரிசனத்தில் காண்கிறவர்கள். and she used to see the Lord God in her vision. பெரிய வெளிச்சத்துக்குள் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். And many are running towards the light. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வானத்தில் 7 தூதர்கள் பறந்து பறந்து எக்காலத்தை வைத்துக்கொண்டு 7 காரியங்களை அறிவிக்கிறார்கள். 7 angels with 7 trumpets in their hand, they are pronouncing 7 things in the heaven. எல்லா தூதர்களுடைய கையில எக்காலம் இருக்கிறது. 7 horns are found in the angels. பெரிய வெளிச்சத்துக்குள் பெரிய கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. And great multitude are running towards the light. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு தூதன் சொல்லுகிறான், One angel is saying like this, நீங்கள் பின்னிட்டு பாராதிருங்கள். you should not look behind. உங்களுக்கு பின்னால் பெரிய இருள் வந்து கொண்டிருக்கிறது. Great darkness is pursuing you. ஒரு தூதன் சொல்றான், பின்னிட்டு பாராதிருங்கள். One angel is saying like this, look not behind thee. மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி பின்னிட்டு பாராதிருங்கள். Do not look behind, saying your wife and children. அடுத்த தூதன் சொல்லுகிறான், Next angel is உங்கள் saying, கையில் இருக்கிற தூபத்திலே நீங்கள் தூபத்தை போட்டுக்கொண்டு ஓடுங்கள். and put incense upon the incense altar that is in your hand and run. அந்த வெளிச்சத்துல ஓடுற ஒவ்வொருத்தருடைய கையில ஒரு தூப கலசம் இருக்கு. And everyone who is running in towards the light are having an incense altar. தூதன் வானத்துல பறந்து பறந்து சொல்லுகிறான், மனைவி பிள்ளைகள் என்று பின்னிட்டு பாராதிருங்கள். Angel is flying and saying like this, don't look back, saying your wife and children. உங்கள் கையில இருக்கிற தூப கலசத்துல தூபத்தை போட்டு ஓடுங்கள். And put off the incense and run towards the light. இப்படியாக ஒவ்வொரு தூதன் 7 காரியங்கள் சொல்லுகிறார்கள். Likewise 7 things are told by 7 different angels. அந்த வெளிச்சத்துல அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கும்போது Many are running towards the light. ஒரு பெரிய அகழி பள்ளம் வருகிறது. And பள்ளம் a pit is coming on the way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல ஓடுற அநேக ரெக்கை இருக்கிறது. And many are having wings, those who are running. சிலருக்கு ரெக்கை இல்ல. And few don't have wings. சிலருக்கு ரெக்கை ஒடிஞ்சு இருக்குது. And few have their wings broken. அப்ப தூதன் பறந்து சொல்லுகிறான், Angel is saying like this, நீங்கள் துதியும் ஸ்தோத்திரமாகிய அந்த ரெக்கை அடித்து பறந்து விடுங்கள். and you should have to fly having the wings, praises and prayer. ரெக்கைன்னு சொல்லு, துதியும் ஸ்தோத்திரமும். And praises and prayer, the 2 wings. With that wing you should fly and cross it. ஜெபமும் ஸ்தோத்திரமாக அதை அடித்து பறந்து விடுங்கள். Having the prayer and praises, fly upon the pit. அந்த ரெக்கை இருக்குங்க அப்படியே அடிச்சு பறந்து அந்த பள்ளத்தை தாண்டிட்டாங்க. All those who having the wings have crossed the pit. சிலருக்கு அந்த வெளிச்சத்துல ஓடி வர்றாங்க, ஆனா அவங்களுக்கு ரெக்கை இல்ல. Many are running in the light, but they don't have wings. அவங்களை அந்த இருள் அப்படியே மூடிடுச்சு. They had been engulfed by the darkness. அந்த பாண்டவங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. And other people are running. ஒரு பெரிய மலை வருது. And after that they saw a mountain. அதையும் அவர்கள் ரெக்கை அடித்து பறந்து விடுகிறார்கள். And the mountain also they crossed by their wings. பயங்கரமான மகிமைக்குள் ஓடி மறைந்து விடுகிறார்கள். Into a great glory they entered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த 7 தூதன் சொன்னதுல ஒரு காரியம், பின்னிட்டு பாராதியுங்கள். And the 7 angels told 7 different things. One of that is look not இந்த behind. ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்ம முன்னோக்கி செல்ல வேணும், பின்னோக்கி போக கூடாது. In the spiritual life we should step forward and we should not go back. பின்னிட்டு பார்க்க கூடாது. We should not look back. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னிட்டு பார்த்தார்கள். People of Israel turned back. அவங்க விட்டு வந்த எகிப்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். They were speaking about the Egypt which they have. இயேசு சொன்னார், கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் என் ராஜ்யத்துக்கு பாத்திரவான் அல்ல. And Jesus told that no one who had touched the plow and turned back is not worthy for my kingdom. கலப்பையின் மேல் கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான் அல்ல. One who had his hand upon the plow and turned back, he is not worthy for my kingdom. எனவே நாம் பின்னிட்டு பார்த்தால், and if you turn back, அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களா அல்லாதவர்களாய் போய் விடுவோம். we will become people who are unworthy for his kingdom. ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. One incident I remember. பாஸ்டர் ஜேக்கப் ரத்னசிங் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். Pastor Jacob Ratnasingham is making a sermon. அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். I heard his sermon. அவர் சொல்றார், he says like this, ஊழியத்துக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, and many this much years passed after my came to my ministry. பெரிய காரியம் ஒண்ணு நான் ஊழியத்துல செய்யல. I didn't do any great thing in my ministry. ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு நாள் நான் முன்ன வச்ச கால பின்ன வைக்கல. But till
this day, I didn't step backward but forward. ஒரு நாள் நான் பின்னிட்டு பார்க்கவே இல்லை. I did not look back. எவ்வளவு அழகான சாட்சி. See how beautiful testimony. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பின்னோக்கி பாராதீங்கள். Do not turn and look back. கர்த்தர் தாமே பின்னிட்டு பார்க்கிற ஜீவியத்தை மன்னித்து முன்னோக்கி ஓட கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாஞ்சிக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. All those who desire, praise Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போதே கிருபை உண்டாகும். As you praise the Lord, you will have grace upon you. ஸ்தோத்திரம் பண்ணும்போதே கிருபை உண்டாகும். As you praise the Lord, you will have grace upon you. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. பின்னிட்டு பாராதிருப்போமாக. Let us not look back. அடுத்த லோத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, And next thing told unto Lot, ஜீவன் தப்ப ஓடு. escape for thy life. நம்முடைய ஜீவன் தப்ப ஓட வேணும். We should run that we may யார் escape our ஜீவன் life. தப்ப ஓட முடியும்? Who can escape their life? ஒரு பெரிய அழிவை பார்க்கிறவன் தான் அதுல இருந்து ஓட முடியும். One who had seen a destruction which is pursuing him can only run towards his life. சமயத்துல கூட சென்னையில ஒரு இடத்துல பிளாட்ஸ் எரியுது வீடு. And recently one house is burning in Chennai. அந்த எரியும் போது When it is burning, அவங்க எப்படியாயும் தங்க ஜீவன் தப்பணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். and their plan, their desire is however they should escape. In what way I can go? இறங்கலாமா? Can I run this way? மாடியில இருந்து குதிச்சிரலாமா? Or otherwise shall I jump? தப்பிக்க யாராவது வருவாங்களா? And or otherwise will somebody come? சந்தர்ப்பத்துல அவனுக்கு வேற எந்த எண்ணமும் வராது. And in that incident he will not have anything in his mind. தன்னுடைய எந்த பொருளை குறித்து அவனுக்கு கவலை வராது. And he will not be worried about this material. ஒரே ஒரு நோக்கம் தான் அவனுக்கு இருக்கும். Only one plan. ஜீவனை நான் எப்படி தப்புவிப்பது? How will I escape my life? என்ன வழி? What is the way for it? அதுதான் அவனுடைய நோக்கம். This is his plan. அதை தவிர அவனுக்கு ஒன்றும் இருக்காது. Nothing other than will be in his mind. அழிவை காண்கிறவன் தான். One who has seen the destruction. உண்மையாகவே உலகத்துக்கு பயங்கரமான அழிவு வரப்போகிற என்பதை காண்கிறவன் ஜீவன் தப்ப ஓடுவான். Really, one who has understood that the destruction is kept for the world will escape for his life. கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? Do you know what is the word of the Lord given unto the people of God? என் மகனே, My son, my daughter, உன் ஜீவன் தப்ப நீ ஓடு. you should escape for thy life. இந்த உலகம் உனக்கு பாத்திரமானது இல்லை. This world is not worthy unto you. உன் ஜீவன் தப்ப ஓடு. Escape for thy life. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். I have ஒரு experienced சந்தர்ப்பத்துல அனுபவிச்சேன். in one experience. சுனாமி வந்தப்ப When tsunami came, நான் அதை பார்க்கிறதுக்காக பீச்சுக்கு போனேன். I went to beach to watch over it. அப்ப சீக்கிரம் ஒரு சண்டே தான் நடந்துச்சு. It happened in a Sunday. அப்ப நான் கோவலத்தை கேளம்பாக்கத்துல இருந்தேன். I was there in Kelambakam. சீக்கிரமா விசுவாசிகள் கூட்டம் நடந்துகிட்டே சொன்னாங்க, பிரதர் கடல் வருது, உள்ள வருதுன்னாங்க. And when the services were going on, the believers came and told like this that brother, the sea is coming inside. ஏன்னா நான் சுனாமினா என்னன்னு தெரியாது, அதனால எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. And I was unaware of tsunami, therefore I was laughing. ஒவ்வொருத்தரா வந்து சொன்னாங்க, பிரதர் கடல் வந்துகிட்டே இருக்குது, உள்ள வருது. And one after the other came and told like this, the brother, sea is coming in. அப்புறம் பார்த்துட்டு இருந்தா வேன் பஸ்ஸா வந்து எல்லாம் ஃபைத்த முன்னால தான் வந்து இறங்குறாங்க ஜனங்க. And the people are coming in vans and buses and they are coming down before Faitam. நானும் உடனே கூட்டத்தை முடிச்சிட்டேன். And after that I also wind up the meeting. சரி என்னதான் பார்க்கலாம்னு நானும் போனேன். I also went to that place to see what happened. போனது தனியா தான் போனேன். I went there alone. கோவளம் பீச்சுக்கு போனேன். I went to the Kovalam beach. கண்ணுக்கு எதிரே செத்த சரீரங்கள் கடற்கரையில கிடக்குது. And I was able to see the dead corpses of man. நான் போனப்ப அந்த கடல் உள்ள போயிடுச்சு. When I went there, and the sea went in. சுனாமி வந்து முடிஞ்சிடுச்சு. And the tsunami was over. எல்லா டிரான்ஸ்ஃபார்ம் வீடுகள் எல்லாம் விழுந்து கிடக்குது. And all the houses and transformers have fallen down. எங்க பார்த்தாலும் பரபரப்பா இருக்கு. And everywhere we could see this. நான் என்ன பண்ணிட்டேன்? And what did I do? தண்ணி உள்ள வாங்கிடுச்சு, உள்ள போயிடுச்சு. And the sea went in. கடற்கரையில் இருக்கிற தண்ணி உள்ள போயிடுச்சு. And the sea water will be in the shore have gone in. உள்ள மலை எல்லாம் தெரியுது. And I was able to see trees. எல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன். And I was watching over that. திடீர்னு பார்த்தா suddenly அப்படி பொங்கி வந்துடுச்சு. And the water rushed it. என்ன செய்யணும் எனக்கு தெரியல. I don't know what to do. எங்க ஓடுறது? யார் என்ன தப்பு வைக்கிறது? Who will escape me? இருக்கிற பலத்தோட ஓடுனேன். With my whole strength I ran. என்ன இழுக்குது தண்ணி. But the water is plucking me. ஆண்டவரேன்னு கத்திட்டு ஓடுன ஒரே ஓட்டம். I cried upon the Lord. கிருபையா தப்பிச்சிட்டேன், அன்னைக்கு போயிருப்பேன். எனக்கு அடக்கம் பண்ண சரீரம் கூட கிடைச்சிருக்காது. Graciously I escaped. ஜீவன் தப்ப ஓடுறதுன்றது அதுதான். Escaping for our life. ஒரு அழிவு வரும்போது, when a destruction is coming, ஜீவன் தப்புனா போதும்.
it is enough that my life is நம்முடைய escaped. ஜீவன் சொல்ல எழுத்துக்குரிய ஜீவன் அல்ல. It is not our literal life. நாம் எழுத்துக்குரிய ஜீவனை பாதுகாக்கிறவர்களும் அல்ல. We are not the ones who are preserving the literal life. ஜீவனை பாதுகாக்க விரும்பினா அவன் இழந்து போவான்னு இயேசு சொல்றார். Jesus says if one wants to preserve his life, he will lose it. ஜீவன் தப்ப ஓடு என்று சொன்னால் And escape for their life, what does it mean? ஆத்துமாவில் இருக்கிற நித்திய ஜீவனை எடுக்கும்படியாக பல வல்லமைகள் போராடுகிறது. Many powers are working against your soul that it may be without life. அதுக்கு நீ தப்பும்படியா ஓடு. You should escape for thy life. அந்த பாவத்தின் வல்லமைக்கு தப்பும்படியா நீ ஓடு. You should run that you may escape out of the power of sin. ரெண்டு விதத்தில் அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. In two ways destruction is kept. ஒன்று தேவனால் நியமிக்கப்பட்ட அழிவு. One is the destruction kept by Lord. இரண்டாவது சாத்தானால் நியமிக்கப்பட்ட அழிவு. Second is the destruction appointed by Satan. ஆமான் மூலமாய் ஒரு அழிவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்டது. For the people of Israel, and the destruction kept before because of Ammon. அடுத்து ஒரு அழிவு மொர்தெகாய் எஸ்தர் மூலமாய் நியமிக்கப்படுகிறது. Another destruction is kept for the people by Esther and Mordecai. ஆமான் மூலமாய் நியமிக்கப்பட்ட அழிவு பிசாசின் மூலமாய் நமக்கு நியமிக்கப்படுகிற அழிவு. And the destruction kept by Ammon is the destruction kept by Satan. எஸ்தர் மூலமாய் நியமிக்கப்பட்ட அளவுக்கு தேவனால் நியமிக்கப்படுகிற அழிவு. And the destruction kept by Esther is the destruction kept by the Lord. ரெண்டு அழிவுக்கும் நாம் தப்ப வேண்டும். We should have to escape these two destructions. புனனு வாஞ்சிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சிலருக்கு விருப்பம் இல்ல போல தெரியுது. You are not having desire to escape. இதுல கூட ரொம்ப தாழ்மை சிலருக்கு. In these things also ரெண்டுக்குமே தப்பணும். you need to escape these two things. தேவனால் நியமிக்கப்பட்ட அழிவுக்கு நாம் தப்ப வேண்டும். We need to escape the destruction appointed by the Lord. அது உலகத்துக்கு பிசாசுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவு. This is the destruction had been kept for the world and the Satan. உலகத்தாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவு. And for the people of the world. அந்த அழிவு நமக்கு வரக்கூடாது. We need that destruction. ஆமானாகிய சாத்தான் மூலமாய் நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவு. Another destruction kept by Satan the Ammon. அதுக்கு நான் தப்ப வேணும். We need to escape that also. இந்த ரெண்டுக்கு தப்பித்துக் கொள்ள தேவன் எனக்கு உங்களுக்கு கிருபை செய்ய முடிய ஒரு நிமிஷம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 ஹல்லேலூயா. மூன்றாவது, Thirdly, சமபூமியில் எங்கும் நில்லாதே. neither stay thou in all the plain. சமபூமி என்பது Plain means பாடுகள் இல்லாத ஒரு ஜீவியம். life without suffering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் பாடுகள் இல்லாத ஒரு ஜீவியத்துக்கு கடந்து போக கூடாது. We should not go towards a life which is without இதை குறித்து suffering. பல வசனங்கள் உண்டு. We have many verses regarding. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது In 2 Chronicles chapter 3 and verse 1. தேவன் சாரி இது 1 ராஜாக்கள் 20:23 வாசிங்க. Read 1 Kings chapter 20 and verse அங்க 23. சீரிய ராஜாக்கள் And the kings of Syria, இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். they make a war with the people of Israel. அங்கே தோல்வி அடைகிறார்கள். There they are defeated. அவர்கள் பேசிக் கொள்ளுகிறது என்ன? What they are speaking with them, அவர்கள் தேவன் மலைத்தேவர்கள். and the gods of these people are அதனால அவங்க gods of mountains. ஜெயிச்சிட்டாங்க. That is why they got. நாம் சமபூமியில அவங்களோட யுத்தம் பண்ணினா ஜெயிச்சிரலாம். And when we go and make a war in the plain, then we can overcome them. நீங்க படிச்சு பாருங்க, யுத்தத்துல சமபூமிக்கு இழுத்துட்டு வந்து தான் ஜெயிக்கிறாங்க. And in the war they are able to overcome them only in the plain. தேசம் சுத்திலும் கொத்தளங்கள் போடும்போது சில ராஜாக்கள் சமபூமியை நோக்கி ஓடுகிறார்கள். And when the land is having a great protection, the few kings are running towards plain. சத்துரு நம்மை பிடிக்கிற இடமே சமபூமி தான். The place where our enemy is catching hold of us is the plain. நாம் சமபூமியில நிற்கும் போது சத்துரு நம்மை பிடிப்பான். When we stand in the plain, then the adversary will catch hold of us. பாடுகள் இல்லாத ஒரு ஜீவியம். Life without sufferings. எனவே தேவ சித்தப்படி நாம் பாடுபட வேண்டும். We need to suffer according to the will of God. empty minded devil's workshop. An empty mind is the devil's workshop. நம்முடைய ஜீவியம் ஒரு பாடுகள் இல்லாத ஜீவியத்துக்கு போகும்போது, When our life is put into a life without suffering, நாம் சாத்தானால் பிடிக்கப்படுகிறோம், அழிக்கப்படுகிறோம். we will be taken hold of Satan and we will be தேவ destroyed. சித்தப்படி நாம் பாடுபட வேண்டும். Therefore we need to be suffer according to the will of God. ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்னார், சமபூமியில நீ நிக்காத. The Lord told unto Lot, you need not stand in the plain. தம்முடைய ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சமபூமியில நிற்காதே. And to his people the Lord says, don't stand in the plain. நில்லாதே. Don't stand in the plain. சமபூமி எங்கி நிக்காத. Don't stand in all the plain. ஜீவன் தப்ப ஓடு. Escape for thy life.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பின்னிட்டு பாராதே. Do not look back. ஓடு மலைக்கு. Run towards the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சமபூமியில் நாம் நிற்க கூடாது. We should not stand in a plain. பாடுகள் இல்லாத ஒரு ஜீவியத்துக்கு வரும்போது When we are coming into a life without suffering, எளிதாக பாவம் நமக்குள் பிரவேசிக்கிறது. very easily sin enters into us. 1 பேதுரு 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது When we read in 1 Peter chapter 4 verse இயேசு 1, கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டார். and the Lord Jesus Christ suffered in his flesh. நாம் அந்த சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். We need to put on that mind as mind of suffering as a weapon upon us. அது ஒரு வெப்பன், அது ஒரு ஆயுதம். That is a weapon for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். And we should put on the weapon, the mind of suffering. இல்லாவிட்டால் If it is not நம்முடைய so, ஜீவியம் ஒரு சமபூமியில் பிரவேசிக்கும். our life will enter into a plain. இந்த பாடுபடுகிற சிந்தை இல்லாவிட்டால் If we don't have the mind of suffering, நம்முடைய ஜீவியம் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்கிறவர்களாக மாறிவிடுவோம். our life will be a life which is according to the lust of men. ரெண்டு விதத்துல இந்த பூமியில ஜீவிக்கலாம். In two ways we can live in this ஒன்று world. தேவ சித்தத்தின்படி பிழைக்கலாம். One thing, we can live according to the will of God, இல்லாவிட்டால் மனுஷனுடைய இச்சைகளின்படி or பிழைக்கலாம். otherwise we can live according to the lust of the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்க வேண்டுமானால் If we want to live according to the will of God, இந்த சரீரத்தில் தேவ சித்தப்படி பாடுபட வேண்டும். we need to suffer in this flesh, in this body, according to the will of God. சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். And we should put on the mind of suffering as weapon upon us. இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியம் சமபூமியில் காணப்படும். If it not be so, our life will be like a plain. இந்த சமபூமியான ஜீவியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவாராக. May God deliver us out of this life of plain. தேவ சித்தப்படி நாம் பாடு அனுபவிப்போமாக. Let us endure the suffering according to the will of God. அடுத்தது, Nextly, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. escape unto the mountain, lest that thou not be consumed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. Escape to the mountain that you may not be consumed. கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீ மலைக்கு ஓடி போக வேண்டும். The Lord is asking us to run towards mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் மலைக்கு ஓடி போகிற ஜீவியமாக இருக்க வேண்டும். Our life should be a life in which we should run towards a mountain every day. ரெண்டு விதமான மலையின் அனுபவம் நமக்கு அவசியம். We need to have two kinds of experiences of mountains. அதுதான் உன்னத பாட்டுல வாசிக்கிறோம். That we read in the Song of Solomon. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போக வரைக்கும், And from the cool of the day till the evening. வெள்ளப்போலை மலையிலும் சாம்பிராணி மலையிலும் நான் போய் தங்கி இருப்பேன். And I will be there in the mountain of myrrh. இது மணவாட்டிக்கு இருக்க வேண்டிய ரெண்டு விதமான மலையின் அனுபவங்கள். This is the experience of the mountain that a bride should have. வாசிங்க அந்த வசனம். உன்னத பாட்டு 4:6. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது மணவாட்டிக்கு இருக்கிற ரெண்டு விதமான மலையின் அனுபவம். This is the experience of mountains which a bride should have. பகல் குளிர்ச்சியாகி Until the day break, நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும். and the shadows flee away. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of ஒரு this? நாளின் முடிவு வரைக்கும். Till the end of a day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு நாளினுடைய முடிவு என்பது கிருபையின் காலத்தினுடைய முடிவு வரைக்கும். And end of a day speaks of the end of the period of grace. நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும். Till the shadows flee away. எப்படி பகல் சூரியன் மறையும் போது ஒரு இருள் உண்டாகிறது போல, When the sun set, there is a darkness entering in. கிருபையின் Likewise, காலம் முடிந்த பிறகு after the dispensation of இந்த grace, முழு உலகத்துக்கு ஒரு பெரிய உபத்திர காலம் for the இருக்கிறது. whole world a judgment is set up. அதி சீக்கிரத்தில் அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சியின் அந்தகாரத்துக்குள் முழு உலகம் கவ்வி பிடிக்கப்பட போகிறது. Very soon this world will be engulfed by the darkness of the Antichrist. அது ரொம்ப தூரம் இல்லை. That is not so far. கையில் எட்டி பிடிக்கக்கூடிய தூரத்தில் இருக்கிறது. It is nigh at our hand. அதற்கு தப்ப வேண்டுமானால் In order to escape that, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போக வேண்டும். you should run to the mountain that you may not be consumed. அது என்ன மலை? What is that mountain? அதுதான் சாம்பிராணி மலை. That is mountain of myrrh. அதுதான் வெள்ளை போல மலை. That is the hill of frankincense. இயேசு கிறிஸ்து ரெண்டு மலையின் அனுபவத்தை உடையவராக இருந்தார். Lord Jesus was having two experiences of mountains. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒன்று கொல்கதா மலை, இரண்டாவது ஒலிவ மலை. And one is the mountain of Golgotha and another one is the mountain of olives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு ஒலிவ மலையில போய் ஜெபித்தார். Jesus prayed in the mount of olives. கொல்கதா மலையில் தன் ஜீவனை விட்டார். In the mount of Golgotha he left his life. எந்த ஒலிவ மலையில் இயேசு ஜெபித்தாரோ அதே ஒலிவ மலைக்கு தான் உபத்திர காலத்தின் முடிவில் வந்து இயேசு இறங்க போகிறார். In the mount of olives in which he was praying, in that mount he is going to descend during the period of tribulation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒலிவ மலை என்பது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. Mount of olives speaks about the prayer life. கொல்கதா மலை என்று சொல்லுகிறது சாட்சியின் ஜீவியத்தையும் பாடுபடுகிற
ஜீவியத்தையும் காண்பிக்கிறது. Mount of Golgotha speaks about the testimonial life and the life of suffering. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜீவியத்தை காண்பிக்கிறது. And the life in which you will finish the will of God. வெள்ளைப்போள மலை என்பது சொல்வது ஜெப ஜீவியம், சாம்பிராணி மலை என்பது ஜெப ஜீவியம். Hill of frankincense speaks about the prayer life. வெள்ளைப்போள மலை என்பது பாடுபடுகிற ஜீவியம், சாட்சியின் ஜீவியம், தேவ சித்தத்தின்படி ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். Mountain of myrrh speaks about the testimonial life and the life of suffering and the life of the will of God. இதுதான் மணவாட்டியின் அனுபவம். This is the experience of a bride. இந்த அனுபவம் இல்லாவிட்டால் If you don't have this என்ன experience, நடக்கும்? what will happen? அழிவு உண்டாகும். Destruction will take place. நீ ஓடிப்போ மலைக்கு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. The Lord did not say unto him that you should escape நீ from the mountain. அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. The Lord told him that you escape to the mountain that you may not be consumed. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. Escape to the mountain that you may not be consumed. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. Escape to the mountain that you may not be consumed. சொல்லுகிறது யார்? Who is saying this? சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனை ரட்சித்து வெளியே கொண்டு வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார். Almighty God saving a man, bringing him out of the destruction. He is saying these words. ஏன் அவனை ரட்சித்து இழுத்து கொண்டு ஆண்டவர் அவனை இழுத்து கொண்டு போய் மலையில் விட்டிருக்கலாமே. The Lord God who had pulled him out of the destruction, he would have taken him towards the mountain. செய்ய மாட்டார். He will not do it. ரட்சிப்பு பலவந்தம் பண்ணி கொடுத்திருக்கலாம். The salvation may be given forcefully unto you. ஆனால் சீயோனுக்கும் எருசலேமுக்கும் கையை இழுத்து கொடுத்து கொண்டு போய் விட மாட்டார். But unto Zion and New Jerusalem, he will not compel you to go there. நாம் தான் பலவந்தம் பண்ண வேண்டும். We should have to force it and receive it. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. And the kingdom of God is forced. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். All those who are forcing and striving for it will receive it. இந்த ரெண்டு மலையின் அனுபவம் இல்லாவிட்டால் அழிவு உண்டாகும். If you don't have the experiences of these two mountains, you will be destroyed. தேசமும் அழியும், குடும்பமும் அழியும், சமாதானம் அழியும், பரிசுத்தம் அழியும், ஆரோக்கியம் அழியும். And the church, land, your peace, your holiness, your joy, and all your health will be destroyed. இந்த ரெண்டு மலையின் அனுபவத்தை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you desire the experiences of these two mountains? கர்த்தாவே எனக்கு தாரும் என்று கர்த்தரை நோக்கி கதறுவோமாக. Let us cry upon the Lord saying, Lord, give these two experiences. இல்லாவிட்டால் அழிந்து போவோம். If it is not so, you will be destroyed. குறிக்கோளை இழந்து போவோம். We will miss the mark. லக்கை தவற விடுவோம். We will lose our target. நம்முடைய லக்கு பிரகாசிக்க வேண்டும். Our mark should shine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த லக்கு பிரகாசிக்க வேண்டும். Our target should be shining. நம்முடைய மனசாட்சி பிரகாசிக்க வேண்டுமானால், If our conscience need to be நம்முடைய enlightened, சுபாவங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால், if we want our characters to be ஒரு shine, சரியான ஒரு ஜெப ஜீவியத்தை பயிற்சிக்க வேண்டும். we need to practice a right prayer life. மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்துவிட்டு கீழே இறங்கும்போது When Moses was with the Lord for 40 days and nights and when he was descending down, அவனுடைய முகம் பிரகாசித்தது. his face was shining. இயேசு ஒலிவ மலையில் இருந்தபோது And Jesus was upon the Mount of Olives. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாது, பிரகாசமாக இருந்தது. His garment became white that it will not be washed by any other man in this world. நம்முடைய ஜெப ஜீவியத்தின் மூலமாக தான் நம்முடைய சுபாவங்கள் பிரகாசிக்கும். Only because of a prayer life our characters will be shining. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவ சமூகத்தில் தங்கி இருக்க நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கும். As you keep on waiting in the presence of the Lord, our life will be நம்முடைய enlightened. மனசாட்சி பிரகாசிக்காவிட்டால், If our unconscience is not enlightened, நம்முடைய லக்கு பிரகாசிக்காது. our target will not be shining. நான் பல பரிசுத்தவான்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard about many saints of God. பாஸ்டர் ஏசி தாமஸ் எல்லாம் மரிக்கத்தை துணிவன் வசனம் கண்ணை மூடுனா அப்படியே சீயோனை பாப்பாராம். And Pastor A.C. Thomas used to see Zion in his vision when he closed his eyes. அப்படியே பாப்பாராம். He will see it. லக்கு பிரகாசிக்கிறது. The target is நம்முடைய shining. லக்கு பிரகாசிக்காவிட்டால் If our goal is not shining, அழிந்து போயிருக்கிறோம். we are destroyed. தவற விட்டு இருக்கிறோம். We have been missed. மறுபடியும் இணைக்கப்படுவோமாக. Let us be connected again. குறிக்கோள் தவற விட்டோம். Those who have missed the mark லக்கு மாறி இருக்கிறது. and the target have been இதோ set back. அந்த வழிக்குள் மறுபடியும் வருவோமாக. No, let us come into that way. கர்த்தர் சொல்லுகிறார், Lord says, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. escape to the mountain that you may not be consumed. அதனுடைய இன்னொரு விளக்கம் என்ன? What is the another meaning of நீ it? அந்த மலையில் தங்கி இருக்கும்போது When you stay in that உன்னை ஒரு mountain, வல்லமை அழிக்க முடியாது. no power can consume ஒரு you. வல்லமை உன்னை தொட முடியாது. No power can touch you. ஜெபிக்கிற ஒரு மனிதனை, A man who is praying, தேவ சித்தம் செய்கிற ஒரு மனிதனை a man who is doing the will of God, எந்த வல்லமை அழிக்க முடியாது. no power can touch him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆம்னு விசுவாசிக்கிறங்க. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இந்த ரெண்டு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let us receive these two experiences. இல்லாவிட்டால் நமக்குள்ள அழிவு If உண்டாகும். it is not so, we will be destroyed. கர்த்தர் நம்மை அழித்து விடுவான். The enemy will destroy us. நான் தான் பாட்டு பாடுறோம். அழிக்கும் வல்லமைகள் என்னை தொடருமோ?
And will the powers destroying will pursue us? சாத்தானுடைய வேலை என்ன? What is the work of அவன் Satan? என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறான்? What he is saying? பிடிப்பேன், I will catch hold of you. தொடருவேன், I will pursue you. கொள்ளையாடி பங்கிடுவேன், And I will rob you. என் ஆசை அவனுக்குள் திருப்தியாகும். My desire will be fulfilled in him. சத்துரு தன்னுடைய ஆசையை நமக்குள் நிறைவேற்றுவான். And the enemy will fulfill நம்மை his desire in us. பிடிப்பான், He will catch hold of நம்மை us. அழிப்பான், He will destroy us. நம்மை கொள்ளையாடி He will பங்கிடுவான். rob us and அந்த spoil us. இடத்துக்கு நானும் நீங்களும் We should போயிடக்கூடாது. not go to that place. எனவே இந்த நாட்களில் 2 மலையின் அனுபவம் நமக்கு தேவை. Therefore, we need two experiences of 2 mountains. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் சீயோன் மலையில் இருக்கிறார். The Lord is on Mount Zion. அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களில் சீயோன் மலையில் இருக்கிறார். He is reigning in the Zion for eternally. எனவே பிசாசு கூட அவரும் கூட மலையில தான் இருக்கிறார். And even devil is upon a mountain. அதெல்லாம் நான் வெளியரங்கமா பப்ளிக்ல இப்ப சொல்ல முடியாது. And we cannot say that in the public place. எல்லாம் மலை தான், மலையில தான் அவர் இருக்கிறார். See, he is found in all the mountains. ஆண்டவர் சீயோன் மலையில் இருக்கிறார். Lord is upon the Mount Zion. அந்த மலைக்கு நாம் போய் சேர வேண்டுமானால் If we want to inherit that mountain, சாம்பிராணி மலை, வெள்ளை போல மலை நமக்கு அவசியம். we need the mountains of myrrh and frankincense. சாட்சியின் ஜீவி நமக்கு தேவை. We need a testimonial life. இயேசு கிறிஸ்து பொந்தி பிலாத்து முன்பாக நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணினார். Before Pilate, Jesus Christ revealed his witness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாமும் நம்முடைய ஜீவியத்தை நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணுவோமாக. Even we should reveal our life as a good testimony. நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போவோமாக. Each and every day let us escape to the mountain that we may not be consumed in our life. சத்துருவுடைய பல தந்திரங்கள் ஒரு தந்திரம் என்ன? And one of the subtlety of Satan is அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். when he will die, when his name will be எப்பொழுது forsaken, அவன் பேர் அழியும். when his name will be சங்கீதத்துல படிச்சு பாருங்க. read it in the psalm. பிசாசு சொல்றான் அவன் எப்பொழுது அவன் சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். When he will die, when his name will be எப்ப destroyed, அழிவான். when he will be destroyed. இதுவே அவன் இரவும் பகலும் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். For day and night he is striving for it. இதற்கு தப்புன்னு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. In order to escape it, only one way is வேற அடைக்கலம் இல்ல. we don't have any other மனிதர்கள் நம்மை refuge. தப்பி வைக்க முடியாது. Man cannot escape us. பணம் நம்மை தப்பி வைக்க முடியாது. Money cannot rescue us. நம்முடைய வரங்கள் தாளந்துகள் நம்மை தப்பி வைக்க Our முடியாது. gifts and talents will not rescue நம்முடைய us. ஞானம் நம்மை தப்பி வைக்க Our முடியாது. wisdom will not rescue us. தேவனுடைய சமூகத்தில் முழங்க ஆட்பலியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது மாத்திரம் தான் நான் தப்ப முடியும். Only when we stand upon the presence of God on our knees, when we will be rescued. எனவேதான் இந்த மலையின் அனுபவம் நமக்கு தேவை. We need the experience of this mountain. அந்த சங்கீதத்தில் இந்த வசனம் வாசிங்க. Read that word in the அவன் psalm. எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். When he will die, when his name will be என் destroyed. சத்துருக்கள் சொல்லுகிறார்கள். My enemies are saying like this. வாசிங்க. சங்கீதம் 41:5. சங்கீதம் 41:5. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். அவன் எப்போது சாவான், When shall he die? அவன் எப்போது அழிவான், When his name shall அவன் perish? பேர் எப்பொழுது அழியும். When his name shall perish? இது சத்துரு நம்மை குறித்து சொல்லுகிறான். Enemies are speaking about us like நாம் this. தேவ சமூகத்தில் இருக்கும்போது When we are in the presence of அந்த God, வல்லமைகள் நம்மை அழிக்க முடியாது, all those powers cannot destroy தொட us, முடியாது, cannot touch us, கிட்ட வர முடியாது, cannot come close to us. பட்சிக்கப்பட்டு போய்விடும். They will be consumed at all. அல்லேலூயா. இதை Hallelujah. தீர்மானம் பண்ணுவோமாக. Let us make a determination. கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், Once again the Lord says, என் மகனே என் மகளே, my son, my daughter, அழியாதபடி மலைக்கு ஓடி போ. escape to the mountain that you may not be consumed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோமாக. Therefore in these days let us stand on our knees. அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us cry upon him. இல்லாவிட்டால் வழியில் அழிந்து போவோம். If it is not so, we will be consumed in our way. இலக்கை தவற We விடுவோம். will miss our mark. நம்முடைய ஜீவியத்தின் நம்பிக்கையை இழப்போம். We will lose the hope in our life. நம்முடைய அந்த லக்கு பிரகாசிக்காது. Our target will not be shining. ஒவ்வொரு நாளும் நம்முடைய லக்கு பிரகாசிச்சுட்டே இருக்கணும். Each and every day our mark should be ஒரு shining. அருமையான ஒரு விஞ்ஞானி சொன்னார். A good scientist told like this. இந்த தொலைநோக்கி கருவியை கண்டுபிடித்த அருமையான ஒரு விஞ்ஞானி, A scientist who had invented the telescope. அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். A good man of God. அவர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார், And he wrote like this. என்னுடைய பயண பாதையினுடைய முடிவை நான் நெருங்க When I reach the end of my journey, என்னுடைய பயண பாதையினுடைய முடிவை நான் நெருங்க when I come close to the end of my journey, என்னுடைய லக்கு பிரகாசிக்கிறது. my mark target is என்னுடைய shining. நம்பிக்கை புத்துயிர் பெறுகிறது. My hope is getting renewed. சந்தோஷம் உயிர் பெறுகிறது. My joy is renewed. லக்கு பிரகாசிக்கிறது. And the target is shining. இதுதான் உண்மையான ஒரு பெந்தகோஸ்தே கிறிஸ்துவ வாழ்க்கை. This is the real Christian life, Pentecostal life. பயண பாதையினுடைய முடிவை நெருங்க When we come close to our destination, நம்முடைய நம்பிக்கை உயிர் பெறும். our hope is renewed. என்ன அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் பாருங்க. See how good he is, the man of God. எத்தனையோ விஞ்ஞானிகள் அருமையான தேவனுடைய மனுஷர்களா
இருந்திருக்கிறார்கள். Many scientists were the men of God. சர் ஐசக் நியூட்டன் அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். Sir Isaac Newton was a man of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் எழுதின காரியங்கள் சொன்ன காரியங்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். The things he had written down and things he had made were very amazing. அவர் ஒரு நாள் சொன்னார், One day he told like this: ராக்காலங்களில் விண்வெளியை ஆராய்ச்சி செய்யும்போது, when I research the sky in the night times, விண்வெளியை நான் ஆராய்ச்சி செய்யும்போது, when I was researching over the space in the night time, தேவனுடைய சமூகத்தை இனிமையாய் நான் அனுபவிக்கிறேன் சொன்னார். I am able to enjoy the presence of God sweetly. ஒரு முறை இப்படியாக சொன்னார். One time he told like this: உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் தேச தலைவர்களும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். All the politicians and the world leaders of this world have been appointed by men. நான் சொன்னதல்ல, It is not I told. வேதத்தில் விஞ்ஞானத்தில் பெரிய இடம் பிடித்த ஒரு தேவனுடைய மனுஷன் தான் சார் ஐசக் நியூட்டன். Sir Isaac Newton is a man who had got a good position in the world of scientists. நல்ல ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷன். A man of prayer. அவர் இப்படியாக சொன்னார். He told like this: உலகத்தில் இருக்கிற தேச தலைவர்களும் அரசியல்வாதிகளும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். And the worldly people, worldly leaders and the politicians were appointed by men. அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். But apostles and prophets were sent by the Lord. அவர்களுடைய சுவிசேஷத்தை அழிக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் முடியாது. No powers in this world can destroy the gospel which they bring. Sir Isaac Newton சொன்னது. It is the thing which have been told by Sir Isaac Newton. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் அந்த அனுபவத்தை உடையவர்களாக மாறுவோமாக. Let us have that kind of experience in us. கண்களை மூடுவோமாக. Close our eyes. ஒரு சில நிமிஷம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். For a few minutes we are going to cry upon the Lord. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோமாக. Those who can stand on your knees. பேலை அரராத் மலையில் போய் தங்கிற்று. Ark rested upon the mount of Ararat. பேலைக்குள்ள பிரவேசிச்சதும் பெரிய காரியம் இல்ல. It is not a greater thing to enter into the ark. பேலைக்குள்ள பிரவேசிச்ச பிறகு கூட ஒரு அழிவு இருக்கு. After you enter into the ark, there is a destruction. பேலை கவுந்து தண்ணிக்குள்ள போயிட கூடாது. Ark should not be turned away and put into the water. பேலைக்குள்ள உள்ள போயிட்டு பத்திரமா இருக்கணும். And entering into the ark, you should be preserved there. ரெண்டு யானை சண்டை போட்டு பேலையை உடைச்சிடுச்சுனா பேலை உள்ள போய்டும். And if two elephants in the ark is fighting with each other, and if it is breaking the ark will go down. பேலைக்குள்ள இருக்கிற யானைலாம் அமைதியா இருக்கணும், கம்முன்னு இருக்கணும். All the elephants in the ark should keep quiet. அது போய் டமான்னு போய் சிங்கத்தை அடிச்சுச்சுனா சிங்கம் அது மேல பாயும். And if it is coming against the lion, and lion will be coming against it. அங்க நோவால உள்ள இருக்க முடியாது. No cannot remain there. அது ஒண்ணு கடிச்சு பட்சித்துக்கும். And it will be biting and quarreling against each other. நான் ஒரு ஃபைத்தம்ல இருக்கும்போது பார்த்தேன், ஐயோ இந்த குரங்கு சண்டை போடுறத பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் வார ஆரம்பிச்சிடும் போல இருந்துச்சு எனக்கு. In one faithum I was watching over the quarreling between the monkeys. It is like a war between India and Pakistan. ஒவ்வொரு குரங்கையும் பார்த்தா பயங்கரமா இருக்குது. And each and every monkey is found terrible. அது ஒரு ஏரியா குரங்கு இன்னும் ரெண்டு எப்படி சந்திச்சு பிடிச்சு கட்டி ரத்தம் அப்படி ஊத்துது, ஒவ்வொரு கட்டிச்சு கொதறுது. Monkeys of two different areas are quarreling with each other and the blood is shedding out of them. நான் நினைச்சேன் இன்னைக்கு இந்த குரங்கெல்லாம் செத்து போய்டும். I thought like this, these monkeys will die. அப்படி குரங்கு நான் அந்த குரங்கெல்லாம் சண்டை போட்ட இன்ட்ரஸ்டா பாப்பேன். And I used to watch over the quarreling between monkeys. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடி ரத்தம் ஊத்துது. And blood is oozing out. மனுஷன் அந்த இதுக்குள்ள இருக்கிற சுபாவத்தை பாருங்க. See the nature of man. அந்த பேலைக்குள்ள உள்ள போனாலும் அமைதியா இருக்கணும். And entering into the ark, you should keep quiet there. பேலைக்குள்ள உள்ள போயிட்டே you are entering into the ark. பேலை பத்திரமா அரராத் மலையில இறங்கணும். But ark should rest upon the Mount Ararat safely. அந்தமானுக்கு கப்பல்ல போகும்போது தெரியும். And when you go to Andamans in the ship, அங்க அலை அடிச்சு வரும்போது தெரியும். and when the wind and waves are coming up, you will see. அந்தமான்ல இறங்கனவன கேட்டாங்க, ஆல்பா எப்படி இருந்து? என்னப்பா ஆல்பா? எனக்கு தெரியல. ஆல்பா எப்படி? ஆல்பானா அலை. And when I was landed over the Andamans, they asked like this, how the alpha was. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கப்பல் கவுந்துற கூடாது. And the ship should not immerse. பத்திரமா போய் அரராத் மலையில இருக்கணும். Safely we must be landed on the Mount Ararat. போய்ட்டனா எல்லாம் முடிஞ்சதல்ல. And entering into the ark, everything is over. You should nothing like that. பட்டதனாலே ஊழியத்துக்கு வந்ததனாலே எல்லாம் முடியவில்லை. And you have saved and you have come to the ministry, because of that everything is have kept. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் மரணம் 14 மரணங்கள் இருக்கிறது. And after the salvation of the people of Israel, 14 different deaths are there. ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளதான் 14 மரணம். 14 different deaths only in the tabernacle. ஆசரிப்பு வெளிய மரணம் கம்மி, உள்ளதான் மரணம் ஜாஸ்தி. And deaths are found fewer outside but more inside the tabernacle. உள்ள 14 மரணம் இருக்கிறது. Inside the tabernacle there are 14 kinds of deaths. மகா பரிசுத்தத்துக்குள்ள ஆசாரியன் போகும்போது கூட கீழ சங்கிலி இருந்துகிட்டே இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? And there will be the chains in the high priest when he is entering into the most high place. அவன் பின்னால ஒரு கயிறு கட்டி இருப்பாங்க. And they will have a rope behind his rope. ஏன்? Why? அந்த சங்கிலி சத்தம் கேட்கலன்னா
When the chains, the ringing sound is not there, பட்டம் அறுந்து போச்சுன்னா வெறும் நூலை மாத்திரம் சின்ன பையன் பட்டம் அறுந்து போயிடும், நூலை மாத்திரம் இழுத்துட்டு இருப்பேன், பட்டம் போயிடும். the kite, the thread, when it is cut off, we will be doing all these things only with the சங்கிலி thread. சத்தம் கேட்கலன்னு சொன்னா அங்க உள்ள செத்துட்டான்னு அர்த்தம். When there is no ringing sound, it means that he had died. அங்கேயும் ஒரு மரணம் இருக்கிறது. There is a death in the most holy place also. அந்த தூப கலசத்துல இருக்கிற தூபத்தெல்லாம் அந்த அந்த உடன்படிக்கை பெட்டி முழுவதும் மறைஞ்சி அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும். அவன் சரியா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தூப கலசத்துல தூபம் போய் புகையை போடாம பாதி புகை போட்டு பாதி புகை போட உள்ள போனா அங்கேயே செத்துருவான். The incense, he should make an incense that it will be covering the whole ark of the Lord. After that only he should enter into the most holy place. If it is not done, he will be dying there. அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்துல ஒரு மணி சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். And there will be a ringing sound of bells. அந்த மணி சத்தம் என்ன அர்த்தம்? What does it mean? நான் உயிரோடு இருக்கிறேன், I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன், I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன். I am alive. அவன் மகாபத்து வெளியே வர்ற வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். Till he comes out of the most holy place, that sound should be heard of. அவனுடைய ஒவ்வொரு அசைவிலும் அங்க சத்தம் கேட்கும். In all his shaking steps. இல்லாவிட்டால் அங்கே அவன் செத்தான். And if it is not so, he is died there. எங்க ஐயோ ஆரோன காணுமேன்னு யாராவது உள்ள எட்டி பார்த்தா அவனும் செத்துடுவான். And if somebody is peeping into the most holy place, seeking for போனவன காணுமே இன்னொருத்தன் எட்டி பார்த்தா அவனும் செத்துடுவான். another is who is speaking over it, he will also die. மரணம் தொடர்ச்சியாக இருக்கும், விடுவிப்பார் இல்லை. And the deaths will be continuing, no one can deliver him. எலியாவை பிடிக்க ஆளை அனுப்பினார்கள். எலியாவை எலியா பிடிக்க ஆளை அனுப்புனா. And the people were sent to catch hold of the Elisha. எலிசா அனுப்புறான், ராஜா அனுப்புறான். And the kings போய் அவனை பிடிச்சிட்டு வா தீர்க்கதரிசியை. and you should have to take hold of the priest. தீர்க்கதரிசி என்ன வானத்துல 50 பேர் சாம்பலாக்கிட்டான். And fire came down from heaven. அடுத்தால போற 50 பேர் another 50 went. அவனும் சாம்பலாக்கிட்டான். And they were also consumed. அடுத்து போனவன உசாராயிட்டான். And the people who followed, முழங்கால் போட்டான். and they were stand on the knees. Surrender. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மரணம் எப்படி மனிதனை கவ்வி பிடிக்கிறது பாருங்கள். How the death is taking hold of a man. ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளதான் 14 மரணங்கள் இருக்கிறது. 14 kinds of deaths inside the tabernacle. கையும் காலையும் கழுவாமல் போய் ஏதாவது ஒரு உடன்படிக்கை அல்லது பலிபீடத்தை தொட்டுட்டான், போச்சு அங்கே செத்தான். If he touched the altar without washing his hand and feet, he will be dying. அந்நிய அக்கினி உள்ள கொண்டு போனா அங்கே செத்தான். Strange fire, if he takes off, then he'll die. 4 மரணங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள இருக்கு. 14 kinds of deaths inside the tabernacle. இதுதான் அழிவு. This is destruction. இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும். We need to escape. கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ. escape to the mountain that you may not be consumed. பல அழிவு நமக்குள்ள வந்திருக்கலாம். Perhaps we may be having இன்னும் காலங்கள் முடியவில்லை. times are not. கர்த்தர் நம்மை நியாயந்தீர்க்கவில்லை. The Lord did not judge us. கண்களை மூடுவோமாக. Close our eyes. ஒரு சில நிமிஷம் முழங்கால் படிடுவோமாக. Let us stand on our knees for a few கர்த்தரை நோக்கி minutes. கூப்பிடுவோமாக. Let us cry upon the Lord. கர்த்தாவே என்னை அழிவுக்கு தப்புவியும். Lord, escape me from the நான் destruction. அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போணும் சுவாமி. Lord, I want to escape to the mountain. உம்முடைய கிருபை எனக்கு தார. Give me your grace. உம்முடைய கிருபை எனக்கு தார. Shower me your grace. நான் பத்திரமாக அரராத் மலையில போய் என் பேல தங்கணும். My ark should land on the mount of Ararat safely. அரராத் மலையில் தங்கிற்று. Ark rested on the mount of எவ்வளவு Ararat. அழகான உன்னுடைய வார்த்தை. And how beautiful word நம்முடைய is. ஜீவி அழகாய் போய் சீயோன் மலையிலே எருசலேமிலே அழகாய் போய் தங்க வேண்டும். Our life should rest upon the mount of Zion. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Closing our eyes, cry upon the Lord. எனக்கு கிருபை என்று சொல்ல, கிருபை தாரும் என்று சொல்லுவோமாக. Lord, give me grace to say like கர்த்தாவே this. எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுவோமாக. Oh Lord, give me grace for that. ஒருவேளை இதுவரைக்கும் அழிஞ்சு போய் இருக்கலாம். Perhaps you may be distracted. உன்னுடைய நம்பிக்கை போய் இருக்கலாம். You have lost your hope. உன்னுடைய இலக்கை நீ இழந்து இருக்கலாம். You have missed your mark. பல வல்லமைகளை பிடித்து இழுத்து போய் இருக்கலாம். Many powers may have pursued you. சிம்சோனை போல உன்னை மொட்டை அடித்து இருக்கலாம். Like Samson, you might have been cut off. இதயத்தில் கதறுவது போல கதறுவாயாக. And cry upon the Lord like Samson அந்த did. சத்தத்துக்கு பரலோகம் ஆம் என்று செவி கொடுக்கும். And to that voice, the heaven will give an அந்த answer. சத்தத்துக்கு பரலோகம் ஆமென் என்று செவி கொடுக்கும். And the heaven will say amen unto your word. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us cry upon the ஒரு Lord. நிமிஷம் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. For a minute, cry upon the Lord. அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போக எனக்கு கிருபை தாரு Lord, சுவாமி. give me grace that I may run to the mountain, that I may not be consumed. என்னுடைய ஜீவியம் பத்திரமாய் அந்த சீயோன் மலையில் எருசலேம் வந்து தங்க வேணும் ஆண்டவரே. My life should rest on the mount of Zion and New Jerusalem safely. எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Give me grace, O Lord. Let us cry upon the Lord. கர்த்தர் கிருபை தருவாராக. May God give us grace. கர்த்தர் பலப்படுத்துவாராக. May God strengthen us. அழியாதபடிக்கு ஓடுவோம். Let us run to the mountain that we may not be escaped. மலைக்கு ஓடுவோம். Let us run to the mountain. சாம்பிராணி மலைக்கு ஓடுவோம். Let us run to the mountain of
frankincense. அங்கேதான் மறுரூபம் இருக்கிறது. There the transfiguration is. எங்கே மறுரூபம்? Where the transfiguration? ஒலிவ மலையிலிருந்து தான் இயேசு மறுரூபமாகி போனார். If where you are in the Mount of Olives, the Lord Jesus was. நாமும் மறுரூபமாக்கப்படுவோமாக. We will also be transformed. ஏறுவோம் ஒலிவ மலைக்கு. Let us climb up to the Mount of Olives. ஏறுவோம் வெள்ளைப்போள மலைக்கு. Let us run to the Mount of Myrrh. அப்படியெல்லாம் ஆண்டவரே என்று சொல்லாதீர்கள். Do not say like this, Lord, it is not so. அப்படியெல்லாம் முடியாது என்று சொல்லாதீர்கள். Do not say I cannot. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Open your mouth and pray. பெருமை உங்களுடைய இருதயத்தை அடைக்க வேண்டாம். Let not the pride stop your heart. இங்க சீனியர் ஜூனியர்லாம் ஒண்ணு ஆண்டவர் பார்க்க போறது இல்ல. Lord is not going to see the seniority and junior. கர்த்தரை நோக்கி கதறுவோமாக. Lord, cry upon the Lord. ஆண்டவரே நான் அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போக எனக்கு கிருபை தாங்க சுவாமி. Give me grace that I may run to the mountain. எனக்கு தயவு பாராட்டுங்க. And have favor upon me. எனக்கு கிருபை தாங்க. Give me a grace. நான் வழியில அழிஞ்சு போய் இருக்கிறேன். I am destroyed on my என்னை way. உயிர்ப்பிக்க உம்மால முடியும். It is you are able to என்னை renew me. பலப்படுத்த உம்மால முடியும். You are able to strengthen என்னை me. நிலைநிறுத்தும் என்று சொல்லுவோமாக. Establish me, O Lord. கிருபையில தேவன் நமக்கு கிருபை செய்வார். And the gracious Lord will give us ஜெபம் grace. பண்ணிக்கிட்டே இருங்க. And pray, keep on ஜெபம் praying. பண்ணிக்கிட்டே இருங்க. Keep on praying. துடபகட பௌரியம் கட பலகட பௌரியம் கட பலக துடபலகட பலக துடிபிடிகட பகட பக துடபலகட மங்க துடமானியா சிடிபிடிகட பலக துடிபிடிகட பலக துடிபிகட பௌரியம் கட பலக துடி. விசுவாசத்தோடு இந்த பாட்டை நாம் பாட போகிறோம். With faith we are going to sing this song. நம்மை அழிக்கும்படியாக எத்தனை வல்லமைகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? How many powers are pursuing us in this way? ஒரு நாள் நான் சிக்கா இருமலில கொண்டு போய் வச்சிருந்தாங்க. One day I was sick and I was kept in the room of faith. அந்த ரூம்ல இருக்கும்போது When I was there in the room, பிரேயர் செயின் பக்கத்துல இருந்து ஒரு பெரிய கூட்டம், a great crowd from the prayer chain area, பிசாசு கூட்டமா ஓடுது. a crowd of devil were running. நான் உடனே யோசிச்சேன், I thought like this, எங்க போய் எவனை அழிக்க போகுதோ? and where it is going to destroy சத்துரு someone முழு else. பலத்தோடு எழும்பி நிற்கிறான். With full strength the Satan is, தேவனுடைய ஜனத்தை அழிக்கும்படியாக, in order to destroy the என்னை people of உன்னை God, அழிக்கும்படியாக in order to destroy you and me. எழும்புவோமாக. Let us rise கர்த்தர் up. அந்த வல்லமையை சிதறடிப்பாராக. Let us scatter the powers of devil. சிதறடிப்பாராக. Scatter the powers of enemies. அகித்தோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் பைத்தியமாக்குவாராக. Let God make the counsel of Ahithophel a foolishness. எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள், அவனுடைய அழிக்கிற திட்டங்களை கர்த்தர் பைத்தியமாக்குவாராக. Let all the subtlety of the devil be put into a death by the Lord. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை. Gates of hell shall not prevail over the church. விசுவாசத்தை அறிக்கையிடுவோமாக. And let us confess the faith. கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்வோம். Take hold of the Lord. கர்த்தருடைய பிள்ளையே, Child of God, என்னை உன்னை அழிக்க வேண்டுமா சாத்தானுடைய திட்டம். it is the plan of devil that you may be destroyed. எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும். When he shall die, when his name shall perish. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? But what the Lord says, என் மகனே, என் மகளே, my son, my நீ daughter, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ. escape to the mountain that you may not be நீ consumed. மலைக்கு வா, நான் உன்னை பாதுகாப்பேன். Come to the mountain, I will preserve you. மலைக்கு ஏறி வா. Climb up to the mountain. மோசே கர்த்தர் அழைத்தார். Lord called on Moses. மோசே சீனாய் மலைக்கு ஏறி வா. Moses, climb up to the Mount Sinai. ஏறுவோமாக ஒலிவ மலைக்கு. Let us climb up to the Mount of Olives. ஏறுவோமாக சீனாய் மலைக்கு. Let us climb up to the Mount of Sinai. ஏறுவோமாக கொல்கதா மலைக்கு. Let us climb up to the Mount of Golgotha. சமபூமியில் நிற்காதே. Do not stand in the plain. சத்துரு நம்மை பிடிப்பான். And the Satan will take hold of you. மலைக்கு ஏறுவோமாக. Let us climb up to the அங்கே mount. நம்மை பாதுகாக்கும்படியாக நம்முடைய கர்த்தர் காத்திருக்கிறார். Lord God is waiting there to preserve us. விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாடுவோமாக. With faith shall we sing this song. வல்லவர் கரத்தினுள் வரைந்திட்ட என்னை அழிக்கும் வல்லமைகள் தொடருமோ. வல்லவர் கரத்தினில் வரைந்திட்ட என்னை அழிக்கும் வல்லமைகள் தொடருமோ. அழிக்கும் வல்லமைகள் தொடருமோ. வல்லவர் கரத்தினில் வரைந்திட்ட என்னை 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 ஹalleluya 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 துடபகட பகட மங்கட பௌரியம் கட பலகட பௌரியம் கட பலகது பிகட ஷிடிபிலகட பகட பகட பக துடபகட பகட பக துடபகட பகட பக துடை. இயேசுவே
விசுவாசத்தோடு ஒரு முறை கூட பாடி இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். We are going to finish this meeting singing this song again with faith. கண்களை மூடி மறுபடியும் பாடுவோமாக. Close your eyes and sing this song again. கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனையோ வல்லமைகள் என்னை உன்னை அழிக்கும்படியாக காத்து Child of கொண்டிருக்கிறது. God, many powers are waiting in order to destroy us. எத்தனையோ வல்லமைகள் அழித்து கொண்டிருக்கிறது. Many powers are destroying us. கர்த்தர் மாத்திரம் தான் நம்மை விடுதலையாக்க It is முடியும். God who can deliver அவரை us. நோக்கி அபயமிடுவோமாக. Let us cry upon Him. அவரை நோக்கி கூக்குரடுவோமாக. Let us cry upon நம்மை Him. தப்புவிக்க நம்முடைய தேவன் வல்லவர். God is able to deliver us. நம்மை விடுவிக்க நம்முடைய கர்த்தர் வல்லவர். The Lord God is able to deliver நம்மை us. கொண்டு போய் மகிமையிலே சேர்க்க அவர் வல்லவர். And He is able to take us to the glory. சோர்ந்து போகாதே. Do not be faint. அதைரியப்படாதே. Do not be discouraged. பயப்படாதே. Do not be afraid. விசுவாசத்தை அறிக்கையிடு. Confess your faith. அழைத்தவர் உண்மையுள்ளவர். God who hath called you is faithful. அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithful is He hath called you. கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர். Faithful is He hath called அவர் of உன்னை you. பார்த்து சொல்லுகிறார். He is saying unto you, என் மகளே, என் மகனே, my son, my daughter, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி வா. escape unto the mountain that you may not be நீ consumed. அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி வா. Come to the mountain that you may not be நான் consumed. உன்னை பாதுகாக்க ஆயத்தமாக இருக்கிறேன். I am ready to preserve you. உன்னை எந்த வல்லமையும் தொட முடியாது. No powers can touch you. எந்த வல்லமையும் அழிக்க முடியாது. No powers can destroy you. இதோ உன்னை என் கரத்தில் நான் வைத்திருக்கிறேன். I have kept my hands on you. விசுவாசத்தோடு மறுபடியும் முழுமனத்தோடு பாடுவோமாக. With faith shall we sing this song again. வல்லவர் கரத்தினுள் வரைந்திட்ட என்னை அழிக்கும் வல்லமைகள் தொடருமோ. 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 ஹalleluya ஹalleluya துடபகர பௌரியம் துடபலகரபக துடிபிகட பகர பகர மங்க துடிபிகட மங்க துடானியா. ஆமென். கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்த எல்லா அவருடைய ஜீவனுள்ள ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சோத்தராம் 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 சோத்தராம். இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் தம்முடைய கிருபையின் சமூகத்தை தந்தார். சோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சோத்தராம் 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 சோத்தராம். நல்ல முழுவெழுத்தோடு சோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 சோத்திரம் பண்ண முடியாதபடி பலவீனப்பட்டிருக்கிற நம்மை பலப்படுத்த முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சோத்தராம் 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 சோத்தராம். எவ்வளவு பத்திரமா இந்த ஜீவியத்தை செய்து கர்த்தருடைய கரத்துக்குள்ள மறைந்திருந்து எப்படியாயிலும் நானும் நீங்கள் வெற்றியோடு நம்முடைய ஓட்டத்தை முடித்து பேலை அரராத்து மலையில் போய் தங்கினது போல எருசலேமின் சீயோனிலும் பத்திரமாய் போய் தங்க கிருபை தர முடியாய். சோத்திரம் அனுபவம். சோத்தராம் 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 சோத்தராம். உண்மையாக வாஞ்சிக்கிறவங்க ரெண்டு கரங்களை வைத்து முழுபலத்தோடு சோத்திரம் பண்ணுங்க. சோத்தராம் 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 சோத்தராம். நம்முடைய முற்பிதாக்கள் ஜீவனை கொடுத்தவர்கள் சாம்ராணி மலை வெள்ளைப்பள்ளம் தங்கினவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய மகிமையில் அவருடைய மலையில போய் தங்கி இருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் சிறு கூட்டம் இருக்கிறது. அவர்களும் பத்திரமாய் போய் அந்த மலையில போய் சேர கிருபை தர முடியாய். சோத்திரம் அனுபவம். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா துதிகனமே திரியக தேவனுக்கு செலுத்தி சோத்திரம் அனுபவம். சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் துதித்து மேம்படுத்துகிறோம் சுவாமி. இறுதியாக எங்களை நேசித்து கர்த்தாவே இப்படிப்பட்டதான ஒரு கன்வென்ஷனை தந்து தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும் கர்த்தாவே உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்து மகிழவும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் உதவி செய்து வருகிறபடினால் நாங்கள் துதித்து மேம்படுத்துகிறோம். ஒரு காலத்தில் நாங்கள் தேவனற்றவர்களாக இருந்தோம். ஆண்டவராய் தேவனே, தேவனற்றவர் பயங்கரமான குழிக்குள் கிடந்தோம். ஆனால் இப்படிப்பட்டவர்களாக எங்களை தேடி வந்து இப்படிப்பட்டதான மகத்தான ரட்சிப்பை தந்து உன்னதமானவரோடு ஐக்கியப்படுத்தி கர்த்தாவே சுவாமி சிவனிலே தேவ சமூகத்தில் உன்னதமானவரோடு வாழக்கூடியதான அந்த வைராக்கியத்தை அந்த சிந்தையை நீங்கள் தந்திருக்கிறபடினால் அது நாங்கள் துதித்து மேம்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கன்வென்ஷனின் ஆண்டவர் 2வது நாள் காலை கூட்டத்தையும் கூட ஆண்டவர் தம்மை பொறுப்படுத்தி இந்த ஆசீர்வாதமாய் தந்தீர். கடந்த நேரம் முதல் நேரம் வரைக்கும் பரிசுத்த ஆவியான உண்மையில் வல்லமையாய் அசைபாடினீர். பாடல்களை பாடி கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக்கப்பட உதவி செய்தபடினால் மகு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நித்தியமான அன்புக்குள்ளே அந்த உறவுகளுக்குள்ளே கடந்து போக உதவி செய்தபடினால் மகு ஸ்தோத்திரம். கர்த்தராய தேவனே, நீங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக
சாட்சிகளை எழுப்பி தந்தபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜீவனுள்ள வாசனங்களை கொண்டு எங்களோடு பேசினபடினால் மிக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பூமிக்கு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, லோத்தின் காலம் போல பயங்கரமான அழிவு வந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. நியாய தீர்ப்பை குறித்து நீங்களோடு அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறீர். இந்த நாட்கள் அதிகமாய் ஒரு விழிப்புணர்வை ஆத்மாவில் இதை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். மரித்து கிடக்கிறதான் ஆத்மாக்களை உயிரடையக்கூடியதான் உயிர்ப்பின் வல்லமை ஆண்டவரே ஜீவியத்தில் பிரகாசிக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கண்களை பிரகாசிக்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஆத்மாக்களை உயிரோட பண்ண முடியாது வேண்டுகிறோம் கர்த்தாவே. லோத்து தாமித்து போது கர்த்தாவே சுவாமி, நீ மலைக்கு ஓடி போய் என்று சொன்னீர், ஜீவன் தப்ப ஓடி போய் என்று சொன்னீர், சமபூமியில் எங்கும் நில்லாதே என்று சொன்னீர் கர்த்தாவே. அந்த வார்த்தைகளை கொண்டு நீர் இன்னும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் மெத்துவதித்து மயப்படுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை ஆத்மாவை அழிக்கும்படியாக எத்தனை பயங்கரமான வல்லமைகள் எழுப்பிக் கொண்டிருக்கிற கர்த்தாவே. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் போராடக்கூடிய யுத்த புருஷரை மாற்றிவிட முடியாது ஜெபிக்கிறோம். ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமலை நிர்மூலமாக்கக்கூடிய அபிஷேகத்தினால் இவர்களை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவளை தப்பி ஓட முடியாது கிருபையை தர முடியாது ஜெபிக்கிறோம். பின்னிட்டு பாராதே என்று சொன்னீர் கர்த்தாவே. ஆண்டவரே, பின்னிட்டு பார்க்கக்கூடிய பின்வாங்கி போகக்கூடிய எத்தனையோ சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே. அவைகளை நாங்கள் சிக்கி அழிந்து போகாதபடி இவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ அழிந்து போகாதபடி மலைக்கு ஓடி போய் என்று சொன்னீர் ஆண்டவரே. கத்ராய் தேவனே, கத்ராய் இயேசு ஒலிவமலை போல் ஜெபித்தீர் ஆண்டவரே. கத்ராய் தேவனே ராஜா, கத்தா மோசே தேவனோடு தேவ சத்தத்தை கேட்க முடியாது மலைக்கு அறிப்போனான். அவனுடைய ஜீவியம் பிரகாசித்தது. சம்மன் சொல்லும் போது விளை போல மலையிலும் சாம்பிராணி மலையில் போய் இருப்பேன் என்று சொல்கிறாள் கத்தாவே. இது போல நாங்கள் அழியாதபடிக்கு கத்தாவே சரியான விதத்தில் ஜப ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடியதான அந்த கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சாம்பிராணி மலையை நாங்கள் வாஞ்சிக்க, ஜப ஜீவியத்தை வாஞ்சிக்க, கெத்செமனே தோட்டத்தில் போய் கத்ராய் இயேசு ஜெபித்தது போல நாங்களும் தனித்திருந்த தேவனோடு உறவாடி ஆண்டவரே ஜெபிக்க முடியாத ஜப வாஞ்சவர்களை மாற்ற முடியாது மனோசராத்தி மனகதுரா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜப ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடியதான கிருபையை தாரும் எங்களுக்கு ஆண்டவரே. சாம்பிராணி மலையிலும் வெள்ளை போல மலையிலும் கடந்து போக உதவி செய்யும். எங்களுக்கு ஒரு பாடுகளை கண்டு கர்த்தாவே நாங்கள் பின்னிட்டு போயிடாதபடி பாடுகளுக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடுகளை குறித்த தரிசனத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடுகளுக்கு அழிவுக்காக அல்ல, பாடுகள் உமக்குள்ளே கொண்டு வர, உமக்குள்ளே நிலநிறுத்தப்பட, உமக்குள்ளே உறுதியாக்கப்படவல்லவோ பாடுகளை அனுமதிக்கிறீர் ஆண்டவர். இந்த பாடுகளை குறித்த தரிசனத்தோடு இந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தாவே இந்த மேன்மை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இலக்கை நோக்கி தொடரக்கூடியதான கிருபையை தாரும் ஆண்டவர். இலக்கை நோக்கி தொடர ஆண்டவர் சரியான ஒரு தரிசனம் உண்டாகும், நம்பிக்கை பெருகும், சுபாவங்கள் உமக்குள் உருவாக்கப்படும், ஜீவியம் பிரகாசிக்குமே கர்த்தாவே. அப்படிப்பட்ட மேன்மையான ஜீவியத்தை நாங்கள் செய்து தரிசனமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கர்த்தர் எப்பொழுது வெளிப்படுவீர் என்கிறதான ஏக்கமும் தரிசனத்தோடு காணப்படவும் அப்படிப்பட்டவர்களை சேர்க்க முடியாது கர்த்தர் வரப்போகிறீர். அந்த நாளிலே முகமுகமாய் காணும் நிறைவேற்றிருக்கதான் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நியாயத்திற்கு எதுவாக இருக்கிறவர்களை நாங்கள் அழித்து நிர்மலமாக்க ஜெயித்து தாரும். இன்னும் நியாயத்திற்கு எதுவானவர்களாய் யார் நியாயத்திற்குரியவர்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கன்வென்ஷன் நாட்களில் அப்படிப்பட்டவர்களை உணர்த்தி அந்த கட்டுகளை இந்த முற்றமான விடுதலை ஆக்கி கத்திற்குரியவர்களாய் காணப்பட உதவி செய்யும். வந்திருக்கிறதான எல்லா ஜனத்தையும் ஆசீர்வதியும் தாசனோடு கத்திருந்து இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.